ஆதியாகமம் 37:20 வாசிங்க. நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். இங்க நம்ம பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைங்களே, இந்த வேதத்துல வசனத்தை பார்க்கும்போது சொல்லப்படுங்க, அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க, யோசேப்பின் சகோதரர்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. தெய்வ பிள்ளைங்க, யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு விரோதமா என்ன சொல்றாங்க, அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம், எப்படி முடியும் பார்ப்போம். இந்த நாளில் நம்ம தியானிக்க போற வேதத்துடைய தலைப்பு எப்படி முடியும், எப்படி நிறைவேறும் பார்க்கலாம் அப்படிங்கிற தலைப்பின் மூலமாக நம்ம செய்யறோம், தியானிக்க போறோம். தெய்வ பிள்ளைங்களே, இந்த வசனத்துல இருந்து நம்ம முதலாவதாக நம்ம தியானிக்கும் போது பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு யோசேப்பு, நம்ம யோசேப்பின் சரித்திரம், யோசேப்பின் காரியம் எல்லாருக்குமே தெரியும். பாருங்க, யோசேப்புடைய வீட்டுல எத்தனை பேரு, யோசேப்புக்கு வீட்டுல எத்தனை பேர் மொத்தம் 12 பேர். 12 பேர்ல பாத்தீங்கன்னா யோசேப்பு 11வது பிள்ளை. ஒரே தகப்பனால பெற்றெடுக்கப்பட்டவங்க, ஆனா தாய் தான் வேற வேற, ஒரே தகப்பனால பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைங்க. ஆனா பாருங்க, இந்த யோசேப்பு அவங்க வீட்டுல அவங்க தாய் தகப்பனாருக்கு ரொம்ப செல்ல பிள்ளையா காணப்பட்டார், வளர்க்கப்பட்டாரு. அதனால பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ரொம்ப பிள்ளைய பிடிச்சதுனால எல்லாரும் பார்க்கலும் இவருக்கு பலவரணமான அங்கியை தைச்சு கொடுத்தாரு, ரொம்ப பாசமா இருந்தாரு. அவருடைய முதிர் வயதுல யோசேப்பு பிறந்தனால ரொம்ப அன்பா அந்யோன்யமா காணப்பட்டாரு. இது என்ன செய்யல, மற்ற சகோதரர்களுக்கு இல்லை என்ன செய்யல, பிடிக்கல. மனசுல அவங்க மேல ஒரு வன்மம், அவன் மேல ஒரு கசப்பு, அவங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்துட்டே இருந்து, ஒரு பொறாம குணம் இருந்துட்டே இருந்துச்சு. அப்படிப்பட்டதான சந்தர்ப்ப சூழ்நிலை தான் பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது யோசேப்பு என்ன செய்யறாரு, சொப்பனம் பாக்குறாங்க. யோசேப்பு சொப்பனத்தை பார்த்து என்ன சொல்றாரு, அவங்க ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சொப்பனம் 5வது வசனம், யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான், அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அந்த சொப்பனம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்குது, உங்கள் அரிக்கட்டு என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நிமிர்ந்து நின்றதுன்னு சொல்றான். பாருங்க தெய்வ பிள்ளைங்களே, எல்லா அரிக்கட்டு உங்க அரிக்கட்டுலாம் சுத்தி இருக்கு, ஏன்னா ஏன் அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிக்குது அப்படின்னு சொல்றேன். இதை கேட்டோன்னா அவ்வளோ பேருக்கும் கடுமையான பொறாமை. நம்ம எல்லாரும் கடைசி உள்ளவே, நம்ம எல்லாம் அவனுக்கு மூத்தவங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இவன் என்ன சொல்றான், எனக்கு அவனுக்கு அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிக்க, நம்ம அரிக்கட்டு அவனை சுத்தி வணங்கி நிக்குது அப்படின்னு சொல்றான். ஆனா அவதை என்ன செய்யல, வெளிக்காட்டல, நம்ம மனசுக்குள்ள அதை வச்சுட்டே தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் கூட ஒரு சில நாட்கள் போகுது. மறுபடியும் அவன் சொப்பனம் பார்க்கறான். மறுபடியும் சொப்பனத்தை பாத்தீங்கன்னா 9வது வசனத்துல வாசித்து பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவன் வேறொரு சொப்பனத்தை கண்டு தன் சகோதரரை நோக்கி, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது. அப்ப அவங்க அப்பா கூட பாத்தீங்கன்னா அந்த கேட்ட அந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். பாருங்க, வணங்கினது என்றான். அது மாத்திரமல்ல, பாத்தீங்கன்னா 11வது வசனத்துல அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனும் அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான் என்று பார்க்கும் தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் இல்ல, 10வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா அவன் தகப்பன் சொல்றாரு, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன, நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான் என்று பார்க்கும் தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க, எல்லாருக்குமே ஒரு ஷாக்கா இருக்கு. என்னது, ஃபர்ஸ்ட் சொப்பனம் பார்த்தா அவனுக்கு அரிக்கட்டு தான் நிமிர்ந்து நின்றுச்சு, நம்ம அரிக்கட்டு அவனை சுத்தி வணங்கி நின்றுச்சு. 2வது சொப்பனம் பார்த்தா சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவன் என்ன சுற்றி வணங்குது. இது என்ன சொப்பனம், பயங்கரமா இருக்கு. கேட்டாலே ஷாக்கா இருக்கு, இது என்ன சொப்பனம், இவன் என்ன பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும், தகப்பனுக்கு கூட ஒரு கணம் தகச்சு நிற்கக்கூடியது. எல்லாருக்குமே ஒரு ஷாக்கான சொப்பனம். இந்த சொப்பனம் எல்லாருக்குமே ஒரு ஷாக்காக தான் இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, அப்படிப்பட்ட நாட்களில் இவங்க ஆடு மேய்க்க போகிறாங்க. ஆடு மேய்க்க போய் இவங்க நிறைய நாள் ஆயிடுச்சு காணலை. தகப்பனார் என்ன சொல்கிறாருன்னா, அன்னை மாதிரி என்ன செய்யலை, காணலை, நீ போய் அவங்களுக்கு சாப்பாடாக கொடுத்துட்டு ஒரு அடையாளம் வாங்கிவான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அனுப்பி விடுறாங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அன்னைமார் பார்த்தாச்சு,
தூரத்துல யோசேப்பு வாரான். டேய் சொப்பனக்காரன் அண்ணா வாரான். அவன் என்ன செய்யறான்? சொப்பனக்காரன் அண்ணா வாரான். அவனை நம்ம என்ன செய்யறோம்? ஏதாவது ஒண்ணு பண்ணிடும். இவன் பெரிய ஆளா இருக்கான, இவன் பெரிய ஆளுன்னு நினைப்பு, இவன் பெரிய சொப்பனை வர பார்த்துக்கிட்டு இருக்கான். சொப்பனத்தில் அவனை எல்லாம் நம்ம என்ன செய்ய போறோமா? வணங்க போறாமா. அவன் மட்டும்தான் நிமிர்ந்து நிற்பானோ. இது போதாதுன்னு சூரியனும் சந்திரனும் அவன் என்ன செஞ்சான்? வணங்கிச்சான். என்ன சொப்பனம் பார்த்துருக்கான், என்ன சொப்பனம், பெரிய ஆளா சொல்லிட்டு இருக்கான. இவனுக்கு சொப்பனம் எப்படி முடியும்? சொப்பனம் எப்படி முடியும் பார்க்கலாம். சொப்பனம் எப்படி முடியும் நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் என்ன செய்தாங்க? ஒரே தகப்பனால் பிறந்தவங்க, ஒரே தகப்பனால பிறந்தவங்க, தாய் தான் வேற வேற. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன செய்துச்சு? ஒரு சொப்பனம் பார்த்ததுனால, ஒரு சொப்பனத்தை பார்த்து சொன்னதை கேட்டு பொறாம பொங்கி எழும்பிட்டு, நல்லது ஒரு சந்தர்ப்பம் சமயம் அவங்களுக்கு வாச்சுது. நல்லா வச்சு செஞ்சிடணும், நல்லா வச்சு யோசேப்பை வச்சு செஞ்சிடணும்னு நினைச்சு சரியான பிளான் போடுறாங்க. ஒரு சரியான பிளான் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னா, குழியில போடலான்னு பிளான் பண்றாங்க. குழியில போட்டாங்க. ரூபனுக்கு அதை பார்த்து என்ன செய்யல? இருதயம் தாங்கல. ஐயோ நம்ம தம்பி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. ரூபன் நினைச்சு அந்த குழியில போட்ட போது அவன் என்ன செய்யறான்? அவனை தூக்கி எடுத்து சொல்றான். அந்த பாருங்க, அந்த மீதியானவர்கள் இஸ்ரவேலர்கள்லாம் போடுறாங்க. இவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அவனை வித்துருவோம். இந்த குழியில, தண்ணி இல்லாத குழியில அவன் கடந்தான்னு என்ன செய்திருப்போம்? தண்ணி இல்லாம என்ன செய்வான்? 2-3 நாளையில அவன் என்ன செய்வான்? செத்தே போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூபன் என்ன செய்ய, எப்படியாவது இவங்க கையில இருந்து தப்பு வைக்கணும்னு சொல்லி அவன் பிரயாசப்படுறான். அவங்களும் என்ன செய்ய, இது ஒரு நல்ல ஒரு ஐடியா, நல்ல ஒரு காரியம்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அதுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. 20 வெள்ளி காசு. ஒரு யோசேப்புக்கு விலைக்கிறைய 20. யோசேப்புக்கு அவ்வளோதான். அவனுடைய முச்சம் தலையிருந்து உள்ள கால் வரைக்கும் விலை இவ்வளவுதான். 20 வெள்ளி காசுக்கு அவனை வித்து இஸ்மவேலருக்கு என்ன செய்தாங்க? வித்து போட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்தாங்க? குழியில தூக்கி போட்டாங்க. தண்ணியில தான் குழியில போட்டாச்சு. பாப்பா இவன் இதை 2 கூடி போனா 3-4 நாள், கூடி போனா 5-6 நாள், அதுக்கு மேலே இவன் தாக்கு பிடிக்கவே மாட்டான். கண்டிப்பாக தாக்க முடியும், செத்து போவான். இவன் எப்படி சொப்பனை நிறைவேறது பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. 2வது பிளான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனை தூக்கி வித்து போட்டாங்க. அவனை வித்து போட்டாங்க. எப்படி வித்து போட்டாங்க? ஒரு அடிமையை போல. ஒரு அடிமைக்கு சுதந்திரமே கிடையாது. சாவது வரைக்கும், உயிர் போறது வரைக்கும் சுதந்திரம்னு ஒன்று அவனுக்கு கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு அவன் ஒரு அடிமையா 20 வெள்ளி காசு என்ன செய்தாங்க? வித்தாங்க. பொறாம குணத்துல வித்து போட்டாங்க தெய்வ பிள்ளை. அவன் முடிஞ்சு, இனி அவன் சாப்டர் முடிஞ்சு, அவன் பேரு முடிஞ்சு, அவன் வாழ்க்கை முடிஞ்சு, அவன் லைஃப் முடிஞ்சு, அவனுக்கு எல்லாமே முடிஞ்சு, இனி அவன் துளிர் விடவே மாட்டான். அவன் அடிமைக்கு அடிமை. இனி அவனால எதுவுமே நடக்காது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் அவனோட பெரிய ஆட்கள், வயசுல மூத்தவங்க, நிறைய அனுபவம் இருந்திருக்கும். ஆனா இவங்க என்ன செய்வாங்க? இவங்க ஒரு பிளான் பண்ணி சதி யோசனை பண்ணி யோசேப்புக்கு விரோதமா வித்து போட்டாங்க. தெய்வ பிள்ளைங்களே பாருங்க, இவங்க அவனுக்கு வித்து போட்டாங்க. இவங்களுடைய பிளான் எல்லாமே முடிஞ்சிட்டு, இவங்க யோசேப்புக்கு மேல இருந்த எல்லா காழ்ப்புணர்ச்சி, பொறாம குணம், எல்லா வன்மம் எல்லாத்தையுமே என்ன செய்துட்டாங்க? தீர்த்துட்டாங்க. முடிஞ்சு. இனி இவனுக்கு சொப்பனை எப்படி நடக்கும்? ஒன்றும் நடக்காது. இவன் பெரிய ஆளாக வாலாட்டிக்கிட்டு இருந்தான், பெரிய ஆளாக காட்டிக்கிட்டு இருந்தான். இனி ஒன்றும் இவனுக்கு அது நடக்காதுன்னு சொல்லி அவங்க எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு பிற்பாடு தான் ஆண்டவர் யோசேப்புக்காக கிரியை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஏன்னா சொப்பனம் அவன் பார்த்தது யோசேப்புக்கு காட்டப்பட்டு, அவனா ஒரு சொப்பனத்தை கிரியேட் பண்ணலை, அவனா உருவாக்கல. தெய்வ பிள்ளைங்களே, சொப்பனம் கிடைச்சது தேவனால தான் கிடைச்சது. தெய்வ பிள்ளைங்களே, ஒரே தகப்பனால பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைங்களுக்குள்ளே பாருங்க போட்டி, பொறாம குணம், அதனால பாருங்க நடந்த சம்பவங்கள் பாருங்க. தெய்வ பிள்ளைங்களே பாருங்க, யோசேப்பு கடந்து போன பாதையில பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிற்பாடு இப்போ அவங்க அடிமையாக அந்த எகிப்து தேசத்துக்கு போகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போத்திபாருடைய வீட்டுக்கு அவன் போகிறான். அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தேவனோட காணப்படுறான். தேவனோட அவன் ஒவ்வொரு அடிமையாக விற்கப்பட்டு எப்படிப்பட்ட பாதையின் வழி அவன் போனாலும், அவன் போன பாதையிலும் தனிமை, தாய் இல்லை, தகப்பன் இல்லை, சகோதரர் இல்லை, அவனுக்குன்னு யாருமே இல்லை. அவன் மனம் போன போக்கில் போயிருக்கலாம், மனம் விரும்பின மாதிரி வாழ்ந்திருக்கலாம். அப்படிலாம் இல்லை, அவன் ஒரு அடிமையாக இருக்கிறான். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா தேவனை தன்னோடு தேவனோடு இருக்கக்கூடியவனா, கர்த்தர் அவனோடு இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். தெய்வ பிள்ளைங்களே, அவன் அந்நிய தேசத்துல இருக்கான். என் அம்மா பார்க்கல, எங்க அப்பா பார்க்கல, என் சகோதரர் பார்க்கல, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், வாழ்க்கை வாழல. அவன் பார்த்தீங்கன்னா அவன் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தேசத்துல, ஒரு அந்நிய தேசத்துல கர்த்தரை தன்னோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். தெய்வ பிள்ளைங்களே பாருங்க, நம்ம மற்றவங்க இருக்காங்க, அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஒரு கவனமா இருப்போம். அவங்க இருக்கும்போது கவனம், மற்றவங்க இருக்கும்போது கவனமா இருக்கணும்.
ஏதாச்சும். ஆனால் அவன் அப்படி இல்லை, எங்கே போனாலும் போன இடமெல்லாம் கர்த்தர் அவனோடு இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான் தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க, அவன் தேவன் யோசேப்போட இருந்ததுனால போத்திபாருடைய வீடு செழிப்பா மாறிச்சு, ஒரு ஆசீர்வாதமா மாறிச்சு. பிற்பாடு பார்த்தீங்கன்னா போத்திபாருக்கு மனைவி மேலே கண் போட்டு பாவம் செய்ய வாவான்னு கூப்பிட்டு கடைசியில் அவன் என்ன செய்துட்டான், வீட்டை விட்டே ஓடி போகக்கூடிய அனுபவத்தில் மாறிட்டான் தெய்வ பிள்ளை. பாருங்க, அவன் தவறே செய்யலை, ஆனால் அவன் எங்கே போறான்னு பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ளே போகிறான் தெய்வ பிள்ளைங்க. தப்பே செய்யாதவன் ஒரு பாலியல் குற்றவாளி, பலாத்காரம் பண்ணனா அப்படின்னு சொல்லி ஒரு குற்றவாளின்னு சொல்லி ஒரு நேம் எழுதுறக்கூடிய விதத்தில் அவன் என்ன செய்துட்டான், யோசேப்பு மாற்றப்படி இப்போ குற்றவாளியா சிறைச்சாலையில் காணப்படுறான் தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, அந்த சிறைச்சாலையில காணப்படுறான். சிறைச்சாலைன்னு அவனுடைய நன்னடத்தையை பார்க்கறாங்க. அவன் நல்ல மனுஷனா இருக்கான், நல்லா நடக்கிறான், மற்றவங்க கிட்ட அன்பா இருக்கான். அவனுடைய இப்போ பார்த்தீங்கன்னா சில பேப்பர்கள்ல கூட நம்ம சம்பவங்கள் நிறைய நல்ல நடக்கையை பார்த்தா குற்றவாளிக்கு தண்டனை என்ன செய்றாங்க, குறைச்சி அவங்கள விடுதலை பண்றதா. அது மாதிரி அவன் நல்லா இருக்கிறான், நல்ல மனுஷனா இருக்கிறான், ஏன்னா கர்த்தரோட வாழ்ற மனுஷனா தானே இருக்கிறான். அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கும்போது சிறைச்சாலைக்காரன் அவன் மேல தயவு வச்சு, அவன் மேல இரக்கம் காமிச்சு, அவன் மேலே அவனுக்கு கீழே நிறைய பேரை பார்க்குற விதத்தில், குற்றவாளிகளை பார்க்குற விதத்தில் இவனை அவங்களுக்கு ஒரு தலைவனை போல வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள், இப்படிப்பட்ட அனுபவங்கள் நடக்குது. ஆனால் குறிக்கப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிறைச்சாலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம பார்வோனுடைய அரண்மனையில் வேலை பார்க்குறதான 2 பேர் என்ன செய்கிறாங்க, குற்றவாளியாக அந்த சிறைச்சாலையில் வராங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, குற்றவாளியாக அந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொப்பனம் பார்க்குறாங்க. சொப்பனத்துக்கு அர்த்தம் யார் சொல்கிறா, யோசேப்பு சொல்கிறார் தெய்வ பிள்ளைங்களே. அப்போ அப்படிலாம் இருக்கும் போது அவன் பார்த்த சொப்பனங்கள் பிரகாரமாகவே 2 பேருக்கும் நடக்குது. ஒரு ஆளை ராஜா தூக்கி போடுறாரு, ஒரு ஆளுக்கு உயர்வு கிடைக்குது தெய்வ பிள்ளைங்க. அப்பவே சொல்றான், யோசேப்பு சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு நீங்க அந்த இடத்துல விடுதலையாக்கப்பட்டு ஆசீர்வாதமா நீங்க உயர்த்தப்பட்டிருக்கும் போது நீங்க என்ன செய்யுங்க, நினைச்சுக்கோங்க, நான் தப்பே செய்யல, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் பாத்திரனே கிடையாது, எனக்காக நீங்க என்ன செய்யுங்க, எனக்காக நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, நான் அந்த இடத்துல இருந்து வெளியே வரணும். யாருக்கு ஆசை இருக்காது தெய்வ பிள்ளைங்களே, யாருக்கு விருப்பம் இல்லாம இருக்கும் தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, யோசேப்பு சொல்றான், என்ன நீங்க நினைச்சுக்கோங்க, நான் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எந்த ஒரு தவறுமே நான் செய்யல அப்படின்னு சொல்லி. ஆனாலும் விதத்துல வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 40:25 வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஆனாலும் பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். பாருங்க தெய்வ பிள்ளைங்களோட, அந்நிய தேசம், ஒரு தகப்பன் இல்லை, சகோதரர் இல்லை, அவனுக்குன்னு யாருமே இல்லை, அவனுக்குன்னு யாருமே இல்லை. சொல்லப்போனால் அந்த சிறைச்சாலை இந்த சிறையிலிருந்து இந்த பான பாத்திரக்காரனுக்கு சொப்பனத்தை சொன்னான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சொப்பனத்தின் பிரகாரம் அதே மாதிரி நடக்குது. அவன் உயர்வு பெற்று ஒருத்தன் செத்து போகிறான், ஒருத்தன் என்ன செய்யறான், மறுபடி ராஜாவுடைய ஸ்தானத்தில் ராஜாவுக்கு பானம் கொடுக்குறவன அவன் மாற்றப்பட்டான், உயர்த்தப்பட்டான். ஆனால் அந்த யோசேப்பு என்ன செய்துட்டான், எனக்காக நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம கூட சொல்லுவோம்ல, நமக்கு ஏதாவது ஒரு காரியம் வந்துட்டு ஒரு அதிகாரியாக இருக்கவங்ககிட்ட எனக்காக ஏதாவது பண்ணுங்க, முடிஞ்ச அளவு ப்ளீஸ் பண்ணுங்க, என்ன மறந்துடாதுங்க, எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி பாருங்கள், யோசேப்பு சொல்கிறான், அந்த அவன் கூட மறந்து போனான் தெய்வ பிள்ளைங்களை. பாருங்கள், யாருமே பிரதர் கூட அன்னைக்கு சொன்னாங்க, யோசேப்புக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தகப்பனை ரொம்ப அன்பு வச்சதுனால அவன் நினச்சி என்ன செய்திருப்பாங்க, இவங்க சகோதரர்களும் நல்ல ஒரு அவங்க அப்பா கிட்ட என்ன செய்துட்டாங்க, ஒரு நல்ல கொடிய மிருகம் அவனை அடிச்சுட்டுன்னு சொல்லி சூப்பர் பிளான் பண்ணி என்ன செய்துட்டான், ஒரு வஸ்திரத்தில் ஒரு ஆட்டை கொன்று ரத்தத்தை கொண்டு காட்டி அவங்க அப்பாவை அப்படி இது பண்ணி வச்சு அவர் தினந்தோறும் என்ன செய்துட்டாரு, என் மகன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யோசேப்புக்கு ஃபோட்டோவை பார்த்து தினம் கண்ணீர் விட்டுருப்பார், தினம் கண்ணீர் விட்டு அழுதுருப்பார் தெய்வ பிள்ளைங்களே. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு யாருமே இல்லாத ஒரு சிச்சுவேஷனில் ஒரு சகோதரர்களோ யாரும் இல்லை, அவனுக்காக பரிந்து பேச, அவனுக்காக இறக்கப்பட, அவனுக்காக ஒரு சொட்டு கண்ணீர், அவன் இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்து அவனுக்கு ஆறுதல் ஒரு வார்த்தை சொல்ல யாருமே இல்லை. சொன்னவனும் பான பாத்திரக்காரன்ட்ட தான் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறான், அவனும் மறந்துட்டான், எல்லாருமே மறந்துட்டாங்க, எல்லா சூழ்நிலையுமே கைவிட்டுட்டு இங்கே தான் ஆண்டவர் கிரியை செய்கிறார் தெய்வ பிள்ளைங்களே. இந்த இடத்துல தான் கர்த்தர் யோசேப்புக்காக இறங்குறார் தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, அப்படிப்பட்ட சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா பார்வோன் ஒரு சொப்பனம் பார்க்குறார். பான பாத்திரக்காரனுக்கு அப்பந்தான் நினைவு வருது, நான் செஞ்ச தப்பு இன்னைக்கு தான் எனக்கு நினைவுக்கு வருது அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பார்வோனுக்கிட்ட சொல்லிட்டு சொல்கிறான், இப்படி நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது நானும் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அந்த சொப்பனத்தை நான் அந்த யோசேப்புக்கிட்ட சொன்னேன், அவன் சொன்ன போது அவன் ஒரு அர்த்தம் சொன்னான், அந்த அர்த்தத்தின்படி எங்களுக்கு அப்படியே 100க்கு 100 நடந்துச்சு, நான் மறந்துட்டேன். அப்போ அவனை யோசேப்பை கூப்பிட்டா இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவான் அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க, அந்த பார்வோன்னு சொல்ற உடனடியாக என்ன செய்யுங்க,
யோசேப்பை தீவிரமாக கூட்டிட்டு வாங்க. உடனே அவனை பாருங்க, அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்கள் மாற்றப்பட்டு அவன் தலை முதல் கால் வரை மாற்றப்பட்ட ஒரு அனுபவம், சிறைச்சாலையின் அனுபவம் முற்றிலும் மாற்றப்பட்ட அனுபவத்தில் அந்த அரண்மனைக்குள்ள வாரான். தெய்வ பிள்ளைங்களே பார்த்தீங்கன்னா வந்து அந்த சொப்பனத்தை கேட்குறான், சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்கிறான். தெய்வ பிள்ளைங்களே அர்த்தத்தை சொன்ன உடனே பாருங்க ராஜா அந்த பார்வோன் சொல்றார், அவன் சொல்றான் இந்த சொப்பனத்தினுடைய காரியங்கள் எல்லாம் சொல்றான். இன்னைக்கு இப்படி 7 வருஷம் பஞ்சம் இருக்கும், 7 வருஷம் செழிப்பு இருக்கும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, ராஜா வந்து நல்ல ஒரு விவேகம், நல்ல ஒரு மனுஷனை நீங்க பார்த்து என்ன செய்யுங்க, அந்த மனுஷனை நீங்க என்ன செய்யுங்க, ஒரு அதிகாரியை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு, அந்த யோசேப்பு சொல்லக்கூடிய அனுபவமா காணப்படுது பிள்ளைங்களே. இப்படி அவன் அப்படி இந்த யோசேப்பு சொன்னதான காரியத்தை கேட்டு பாருங்க, அவன் சொல்ற நல்ல ஒரு விவேகம். அந்த வசனத்தை வாசிங்க, 41:35. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. 32-33. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. பாத்தீங்களா, சொல்றான் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்த தேசத்தின் மேல் விசாரணை கர்த்தனாக வைத்து அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்டதான காரியங்களை சொன்ன பிற்பாடு அந்த வார்த்தை 37 பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. எல்லாருக்குமே அந்த அரண்மனையில இருந்த எல்லாருக்குமே அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் பார்வோன் சொல்றாரு, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்று பார்த்து சொல்றார். தெய்வ பிள்ளைங்களே பாருங்க, தெய்வ பிள்ளைங்களை பாருங்க, அவன் வந்து சொப்பனத்தை பார்க்கிறான், சொப்பனத்துக்கு அர்த்தத்தை எல்லாம் சொல்றாரு. யோசேப்பு சொல்றாரு பாருங்க, இவ்வளவு நாள் ஒரு குற்றவாளி, பாலியல் வழக்குல இருந்தவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லப்படுற அனுபவத்துல காணப்பட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அர்த்தத்தை சொன்னதுக்கு பிற்பாடு யாருமே சொல்லல. அந்த அரண்மனையில இருந்த மந்திரிமாரு, ஆலோசனை கற்பி நிறைய பேர் இருந்திருப்பாங்க, நிறைய படிச்சவங்க, ஞானம் தெரிஞ்சவங்க, விவரம் தெரிஞ்சவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் எல்லாரும் இருந்திருப்பாங்க. ஆனா யாருமே ஒரு ரகசிய ஒரு ஆலோசனை பண்ணினாங்க அப்படின்லாம் இல்லை. எல்லாரும் இருந்துட்டு இருக்கிற சந்தர்ப்பத்திலே டக்குன்னு பாருங்க, எந்த ஆலோசனையோ பார்வோன் எதுவுமே பண்ணாத உடனடி ஆண்டவரே பார்வோனுக்கு வாயிலிருந்து பேசினது மாதிரி பாருங்க, உடனடியே சொல்றாரு, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறு ஒருவன் உண்டோ. யோசேப்புக்கு பேரு குற்றவாளியா அந்த சிறைச்சாலையில் இருக்கிறான், சிறைச்சாலையிலேருந்து அவனை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து சொல்றாரு, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ. உடனே பாருங்க, அவன் சொல்றாரு, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பா, உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்துல மாத்திரம்தான் நான் உன்னிலும் பெரியவனா இருப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை யோசேப்ப அதிகாரியாக மாற்றப்பட்டார். தெய்வ பிள்ளைங்களே, அவர் சொல்ற அவனுடைய ரதத்தின் மேலே, அவனுடைய 2ஆம் ரதத்தின் மேலே ஏற்றி அவனை எல்லாரும் நினைச்சு இங்கே தெண்டனிட்டு ஒரு நிமிஷம், ஒரு 5-10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் அந்த அவங்க எல்லாரும் பேசியிருப்பாங்களான்னு கூட தெரியாது. கொஞ்ச நேரத்துக்குள்ளாவே பாருங்க யோசேப்பு உயர்த்தப்படுகிற ஒரு அனுபவத்தில் பாருங்க தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் 44ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்றாரு, பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது. பாருங்க, யோசேப்புக்கு விரோதமா எவன் அதை கையையும் காலையும் கூட ஆட்டக்கூடாது, கை நீட்டி அவனை பார்த்து பேசக்கூடாது அப்படிங்கிற விதத்துல பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு எகிப்து தேசம் முழுமைக்குமே அதிகாரியா மாற்றப்படுகிற விதத்துல பாருங்க, யோசேப்புக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, தகப்பன் இல்லை, சகோதரர் இல்லை, அவனுக்கு சொந்தக்காரங்க இல்லை, யாருமே இல்லை. அவன் வாய் திறந்து சொன்னதான அந்த பானபாத்திரக்காரனும் மறந்தே போயிட்டான். எல்லாராலும் மறக்கப்பட்டு, எல்லாராலும் கைவிடப்பட்டு, எல்லாருக்கும் யோசேப்பு ஒருத்தன் உயிரோடு இருக்கான் அப்படிங்கிற சுவடு கூட இல்லாத அனுபவத்துல மாற்றப்பட்ட யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். தெய்வ பிள்ளைங்களே, அல்லேலூயா. ஏன்னா யோசேப்புக்கு சொப்பனம் கொடுத்தவர் யாரு? தேவன். தெய்வ பிள்ளைங்களே, இவனுக்கு சொப்பனம் எப்படி முடியும், அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் முன்னிலையில கர்த்தர் என்ன செய்யறாங்க, யோசேப்பு உயர்த்தக்கூடிய அனுபவத்துல பாருங்க, யோசேப்புடைய சொப்பனம்
நிறைவேற்றப்படுகிற விதத்துல பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 43:26-28 வாசிங்க பார்ப்போம். யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். பாருங்க தெய்வ பிள்ளைங்களை, அவங்க சொப்பனம் எப்படி நடக்கும், எப்படி முடியும், இவனை ஏதாவது பணம்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. கொஞ்சம் குறிக்கப்பட்ட வருஷங்களுக்கு அதிகாரங்கள் தான் கடந்திருக்கும் தெய்வ பிள்ளைகளை. பாருங்க, அவங்க யோசேப்புக்கு வீட்டுக்கு வந்தவங்க என்ன செய்யலாம், இருந்தாலும் தரை மட்டும் குனிந்து தரை மட்டும் சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடக்கூடிய அனுபவத்துல யோசேப்பு நின்றுட்டு இருக்கான். அவ்வளோ சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, வணங்குனாங்க தெய்வ பிள்ளை. பாருங்க, சொப்பனம் நடந்துச்சுல்ல, சொப்பனம் நடந்துச்சு தெய்வ பிள்ளை. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா யோசேப்பு அவனுடைய தகப்பனாரு அவங்க சகோதரர்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்க, வந்து வணங்கக்கூடிய ஒரு அனுபவம் வந்திருக்கும் தெய்வ பிள்ளைகளே. அது மாத்திரம் இல்லை, அவங்க வந்து சொப்பனம் வந்து சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் மாத்திரமல்ல. இடத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கும். யாத்திராகமம் 1:5 70 பேர் கானானிலிருந்து எகிப்துக்கு போனவங்க மொத்தம் 70 பேர். நான் விசுவாசிக்கிறேன் தெய்வ பிள்ளைங்களே, அந்த சொப்பனம் வந்து 12 சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரம் தான். ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவர் யோசேப்புக்கு செஞ்ச காரியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த இந்த கானான்ல இருந்து வந்தாங்கல்ல அவ்வளோ பேருமே யோசேப்பை குனிந்து தலை குனிஞ்சு வணங்குற விதத்துல, யோசேப்பனை கதிர்கட்டு நின்றுருக்கும், யோசேப்பை சுற்றி எல்லாருமே வணங்குற விதத்துல யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார் தெய்வ பிள்ளைங்களே. யோசேப்பனை கதிர்கட்டு நிற்கக்கூடிய அவங்க சொப்பனம் எப்படி முடியும், இவன் எப்படி வாழ்ந்துருவான், எப்படி இவன் ஜெயித்துருவான், இவன் குடும்பம் எப்படி முன்னேறும், இவன் குடும்பம் எப்படி முன்னேறும் இப்படின்னு சொல்லி பல சிச்சுவேஷன்ல உங்களுக்கு விரோதமா எழும்பலாம் தெய்வ பிள்ளைங்களை. உங்களுக்கு விரோதமா சவால் விடலாம், உங்களுக்கு முன்பாக சவால் விடலாம். ஆனா உங்களை அழைச்ச தேவன் உண்மை உள்ளவர், உங்களை அழைச்ச தேவன் உண்மை உள்ளவர். ஆனா உங்களுடைய தலைகளை நிச்சயமா உயர்த்துவார் தெய்வ பிள்ளைகளை. பாருங்க, யோசேப்புக்கு விரோதமா அவங்க சகோதரர் பலவிதமான காரியங்களை செஞ்சாங்க, பல விதத்துல அவங்க கிரியை செஞ்சாங்க. ஆனா சொப்பனத்தை கொடுத்தவர் யாரு, ஜீவனுள்ள தேவன். தேவ பிள்ளைகளை பாருங்க, கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையுடைய ஜீவியம், அவனுடைய தரத்தம், அவன் முற்றிலுமாய் அவனுடைய எல்லாம் டோட்டலாகவே ஏசப்பா செய்யறாங்க. யோசேப்பை ஆசீர்வதிக்கக்கூடிய விதத்துல சகோதரர் மாத்திரமல்ல, சூரியனும் சந்திரனும் மாத்திரமல்ல, அந்த கானான்ல இருந்து வந்தவங்க அத்தனை பேருமே யோசேப்பை வணங்கக்கூடிய விதத்துல யோசேப்பை கர்த்தர் உயர்த்தக்கூடியவங்களா காணப்பட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளே பாருங்க, உங்க கடந்து போற பாதையில, நீங்க கடந்து போற சிச்சுவேஷன்ல, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமா எப்படி இவன் வாழலாம், எப்படி உங்க குடும்பம் முன்னேறும், இவனுக்கு எப்படி வேலை கிடைக்கும் பார்க்கலாம், இவங்க எப்படி சமுதாயத்துல முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விரோதமா கூட பிறந்தவங்களே உங்களுக்கு விரோதமா யார் ஒருவேளை கிரியேட் செய்யக்கூடிய அனுபவம் கூடிய அனுபவமா காணப்படலாம். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அவங்களுடைய தலைகள் குனிகிற விதத்துல, அவங்க வெட்கப்படுகிற விதத்துல கர்த்தர் உங்களை நினைச்சு தலை நிமிர்ந்து வாழ கர்த்தர் செய்யக்கூடியவங்களாய் காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, யோசேப்பு கடந்து போன எவ்வளவோ கண்ணீர் வெடிச்சிருப்போம், தனிமையின் பாதை, எவ்வளவோ ஒரு பாசமா ஒரு அன்பா வளர்க்கப்பட்ட ஒரு யோசேப்பு. ஆனா பாத்தீங்கன்னா தனிமையாக்கப்பட்ட அனுபவத்துல அவனுடைய எவ்வளவோ பலவிதமான பாதையில கடந்து போன போதெல்லாம் பாருங்க, கர்த்தரையே அடைக்கலாமா, கர்த்தரையே தஞ்சமா, அவனுக்கு வேற சொல்லி ஆள் இருந்திருக்குமா, சொல்லி ஆறுதல் அடைய யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. கர்த்தரையே தன் வாழ்க்கையில் அடைக்கலாமா, அவரையே நம்பிக்கையா, அவரையே தஞ்சமா, அவருக்கு முகத்தை மட்டும் பார்த்தவன் வாழ்ந்தான். அவனை குறிக்கப்பட்ட காலத்துல எல்லாருமே மறந்தாங்க, எல்லாருமே கைவிட்டாங்க. ஆனா கர்த்தர் அவனை உயர்த்தினாங்க. இந்த சொப்பனத்தின் பிரகாரமா அதற்கு அதிகமாகவே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கக்கூடியவங்களாய் காணப்பட்டாங்க. அல்லேலூயா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18:30 வாசிக்கும். 2 ராஜாக்கள் 18:30 வாசிக்கும் போது தேவனை எப்படி நம்ப பண்ணாம தடுக்கலாம் அப்படின்னு வாசிங்க. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்பு வைப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். இங்கே நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜா அவர் வந்து ராஜ்யபாரம் பண்ணுற நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த அசீரியா ராஜா என்ன செய்யறான், அவர் இந்த எசேக்கியாவுக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய அனுபவத்தில் காணப்படுறான் தெய்வ பிள்ளைங்களே. இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 18:5 வாசிக்கும் போது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலேயே அவனுக்கும் பின்னும் அவனுக்கு முன்னும் யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும்
இருந்ததில்லை. பாருங்க, தேவன் மேல வச்ச நம்பிக்கையில இந்த எசேக்கியா ராஜா போல அவனுக்கு முன்னாடியும் யாரும் இருந்ததில்லை, அவனுக்கு பின்னாடியும் யாரும். அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அவ்வளோ ஒரு திட நம்பிக்கை, கர்த்தர் மேல அவ்வளோ நம்பிக்கையா காணப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, தேவன் மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கையா ஒரு சாட்சி சொல்ற விதத்தில் அவன் காணப்பட்ட. அவனுடைய வாழ்க்கையில வந்த சோதனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நம்பிக்கையே அசைய பண்ணுகிற விதத்தில் ஒரு பெரிய ஒரு சோதனை வந்துச்சு. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அசீரியா ராஜா தான் என்ன செய்யறான் காணப்படும். அந்த பிள்ளைகள் பாருங்க, அந்த அசீரியா ராஜா பல தேசங்களை என்ன செய்யறான், எல்லாவற்றுக்கும் விரோதமா வந்து அந்த அந்த நாடுகள் எல்லாம் என்ன செய்யறான், கைப்பற்றக்கூடிய அனுபவத்தில் இந்த அசீரியா ராஜாக்கு முன்பாக நிற்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிற விதத்துல அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய படைபலம், ஆள்பலம், அப்படி அவனுக்கு எல்லாமே இருக்குது. அவ்வளோ ஒரு பவர் உள்ள ஒரு ராஜாவா அந்த அசீரியா ராஜா காணப்படுறான். இப்போ இந்த எசேக்கியா ராஜாக்கு விரோதமா வந்து நிற்கான். அவன் சொல்றான், அந்த அசீரியா ராஜா சொல்றான், தேவனை உங்களை நம்ப பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இந்த எசேக்கியா ராஜாக்கு விரோதமா இந்த அசீரியா ராஜா வந்து அரைக்கூவல் விடுறான். எப்படி பார்த்தீங்க, இந்த கோலியாத்துக்கு விரோதமா, கோலியாத் வந்து இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமா வந்து என்ன செய்தான் ஒவ்வொரு நாள் காலையிலையும் சாயந்தரம் வந்து என் கூட யுத்தத்துக்கு வாங்க, என் கூட சண்டைக்கு வாங்கன்னு சொல்லி எப்படி கூப்பிட்டானோ, அதே போல இங்க இந்த எசேக்கியா ராஜாக்கு விரோதமா அந்த ராஜ்ய ஜனத்துக்கு விரோதமா, இந்த தேசத்துக்கு விரோதமா இந்த அசீரியனுடைய ராஜா என்ன செய்யறான், வந்து நிற்கான் தெய்வ பிள்ளைங்களே. ஆனா அந்த எசேக்கியா ராஜா பார்த்தீங்கன்னா இந்த அசீரியனுடைய காரியங்களாம் கேட்டு வஸ்திரத்தை கிழிச்சு ஆண்டவர் சமூகத்துல என்ன செய்யறாரு இருக்கிறார். ஆண்டவரே பாருங்க, இந்த அசீரியா இப்படி வந்து நிக்கானே, இப்படி வந்து விரோதமா கிரியை செஞ்சுட்டு இருக்கிறானே, ஜனங்களை கூட நீங்க தேவனை நம்பாதுங்க, என்ன நம்புங்க, நீங்க எனக்கு என்ன செய்யுங்க, பகுதி கட்டுறதுக்குள்ள பணங்களை நீங்க கொண்டுட்டு நீங்க வாங்க, நான் உங்களை நல்லா வச்சிருப்பேன், உங்களுக்கு திராட்சை தோட்டங்களை தருவேன், உங்களை நீங்க சுகமா வாழ்ந்திருக்கலாம், நீங்க அத்தி மரத்தின் கனியை புசிக்கலாம், நீங்க கிணற்றின் தண்ணீரை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்க நல்லா சுகமா இருக்கலாம், அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம், எனக்கு காணிக்கையை மட்டும் கரெக்டா என்ன செஞ்சீங்க கொண்டு வாங்க, தேவனை மட்டும் நம்பாதுங்க. இந்த எசேக்கியா என்ன சொல்லுவான், ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை உறுதியா பற்றி பிடிங்க அப்படின்னு எசேக்கியா சொல்லிட்டே இருப்பான். நீங்க அதை நம்பவே செய்யாதுங்க. ஏன்னா அந்த எசேக்கியாவுக்கு என்ன எதிர்க்க அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது, படபலம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு அவன் வாயிலிருந்து என்னதான் வரும், ஆண்டவரை நம்புங்க அப்படிதான் சொல்லுவான். ஜனங்களே, நீங்க ஒருத்தர் அவனை நம்பாதுங்க அப்படிங்கிற விதத்துல பல விதத்துல என்ன செய்தான், அவனால எவ்வளவு நளி நக்கல் பரியாசம் இந்த தேசத்துக்கு விரோதமா, அந்த ராஜ்யத்துக்கு விரோதமா பல விதத்துல என்ன செய்தான், கிரியை செய்யக்கூடிய அனுபவத்துல என்ன செய்துட்டு இருந்தான், காணப்பட்டுட்டு இருந்தான் தேவ பிள்ளைகள். இந்த ராஜா, இந்த ஜனங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டதான அந்த அசீரியா ராஜா கிரியை செய்யற சந்தர்ப்பத்துல ஆண்டவரே பார்த்து தங்களுடைய வஸ்திரங்களை கிழிச்சிட்டு கூட ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீங்க தான் உண்மையான தேவன், நீங்க ராஜ்யங்களுக்கெல்லாம், பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் நீங்க தான் தேவனாகி கர்த்தர் என்று அறியும்படி ஆண்டவரே இந்த அசீரியனுடைய கைக்கு எங்களை விலக்கி ரட்சிங்க, நீர் ஒருவரே தேவனாகி கர்த்தர், பூமியின் ராஜ்யங்கள் எல்லா ராஜ்யமும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்குது, ஆண்டவரே எங்களுக்காக கிரியை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ஆண்டவருக்கு முகத்தை நோக்கி பார்க்கிறாங்க. பாருங்க தெய்வ பிள்ளைகளே, அப்படி பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடினால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியை உன்னை திரும்பி கொண்டு போவேன் என்று அவரை குறித்து சொல்றாரு வசனம். தீர்க்க தரிசனமா கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சு தெய்வ பிள்ளைகள். பாருங்க, அவ்வளோ பயங்கரமா இந்த ஜனத்துக்கு விரோதமா கொந்தளிச்சு கெம்பீரிச்சு பயங்கரமா ஏகத்தாளமா கெம்பீரித்துக்கிட்டு இருந்தான். ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவர் பாத்தீங்கன்னா இவனுக்கு எவ்வளவோ காரியங்கள் இந்த இருந்ததுனால அவன் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க அனுபவத்துல ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்கிற விதத்தை அவன் காணப்பட்டான் தெய்வ பிள்ளைகளை. பாருங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே நம்பிக்கையா, ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்டவர் நோக்கி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா பாத்தீங்க நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள்.
பாருங்க தெய்வ பிள்ளைங்களை காப்பாங்க. இவங்க எல்லாரும் எப்போ இந்த எசேக்கியா ராஜாவுடைய ராஜ்ய பாரத்தை எல்லாரும் அழிச்சு கொல்லணும் அப்படிங்கிற அனுபவத்துல காணப்படுறாங்க. இந்த ஜனங்களையும் கத்தர்மா பக்கமா தேவனை நம்ப கூடாது அப்படிங்கிற விதத்துல நல்லா பேசிக்கிட்டே இருக்கிறான். எவ்வளவோ அதைரியப்படுத்த முடியுமா அவ்வளோ அதைரியப்படுத்துறான். தேவனை நம்ப கூடாதுங்கிற விதத்துல அவன் கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஜனங்களுக்கும் தெரியும் இவனுக்கு எவ்வளவு பவர் இருக்கு, எவ்வளவு படபலம் இருக்கு, இவன் யாரு, இது எல்லாமே தெரியும். அப்படிப்பட்ட அனுபவத்துல காணப்படுகிற சிச்சுவேஷன், அப்படிப்பட்ட அனுபவத்துல கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்க. ஆனா தேவன் பாத்தீங்கன்னா ஒரு தூதன் ராத்திரியில ஒரே ஒரு தூதன் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியனுடைய பாளையத்துல 185,000 பேரை என்ன செய்யறான், 185,000 பேரை சங்கரித்தான். தேவ பிள்ளைகளே, இந்த எசேக்கியா ராஜாக்கு பாத்தீங்கன்னா 185,000 பேர் அவ்வளவு சேனை அவனுக்கு காணப்பட்டுச்சு. அவன் இன்னும் ஒரு சில கூட இருந்திருக்கலாம். 185,000 அவ்வளோ சேனை அவ்வளோ ஆட்கள்லாம் இருந்ததுனால அவன் தான் என்ன செய்தான், பயங்கரமா அவன் கெம்பீரிச்சுக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு ஆட்கள் இருந்துச்சு. ஆனா பாருங்க, ஒரு தூதன் ராத்திரியில ஒரே ஒரு தூதன் சிங்கிளா ஒரே ஒருத்தர் வந்து ஒரு நிமிஷத்துல அவ்வளோ வேற ஸ்பாட் அவுட்டுங்கிற அளவுல போட்டு தள்ளிட்டார். தேவ பிள்ளைகளை பாருங்க, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவங்க அந்த ராஜா ஜெபம் பண்ற, ஆண்டவரே பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் அறியும்படிக்கு இந்த அசீரியனுடைய கைக்கு எங்களை விலகி காத்தருளுங்க, எங்களை ரட்சிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ராத்திரியில ஒரே ஒரு தூதன் சிங்கிளா வந்து அவ்வளோ பேருமே போட்டு தள்ளிட்டார். தேவ பிள்ளைகளே பாருங்க, இந்த அசீரியன் வந்து அவனுக்கிட்ட ரொம்ப அது இருக்கு இது இருக்கு படபலம் இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்புறம் பெரிய ஆளா காட்டினான். ஆனா இந்த எசேக்கியாவுடைய தேவன் யார், அவருடைய வல்லமை என்ன, அவருக்கு பவர் என்ன அப்படிங்கிறத அந்த ராஜா அசீரியன் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் உயிரோட தான் இருந்தான். மீதி எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஆனா அவன் பார்க்கணும்னு சொல்லி தான் அவனை உயிரோட கர்த்தர் வச்சிருப்பார் தெய்வ பிள்ளைகள். ஏன்னா அவன் வந்து கண்டிப்பா காணணும், அவன் கண்ணு பார்க்கணும். ஏன்னா அவன் வந்து என்ன செய்தான், இந்த இசைக்கியாவுக்கு ஒருத்தரும் இல்லை, அவனை வந்து என் கைக்கு தப்பு வைக்க ஆள் யாருமே இல்லைங்கிற விதத்துல தான் பயங்கரமா கெக்கரிச்சுட்டே இருந்தான். கொக்கரிக்கிற அனுபவத்தில் அவன் காணப்பட்டான். அவன் பார்க்க, அவன் கண்ணு பார்த்துட்டு அவன் சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அசீரியனை உயிரோட வச்சுட்டு அவ்வளோ வேற ஒரே ராத்துல ஒரு ஆளு. அப்போ இந்த எசேக்கியாவுடைய தேவனுக்கு ஒரு தூதன் அனுப்பியே இவ்வளவுனா இவனை போல 1,85,000 தூதர்கள் வந்திருந்தா என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. அதான் அவன் வந்து இந்த அசீரியன் பார்க்கணும், அவன் வந்து எசேக்கியாவுடைய தேவனுடைய பவர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொல்லி தான் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு தூதனை அனுப்பி, ஒரே ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் அவ்வளோ வேறையும் போட்டு சொல்லக்கூடிய அனுபவத்தில் காணப்படாத தெய்வ பிள்ளைங்களை பார்த்தீங்களா? கர்த்தர் நோக்கி பார்க்கிற தெய்வ பிள்ளைங்களை, ஆண்டவரை அடைக்கலமா, ஆண்டவரே தஞ்சமா, ஆண்டவர் நோக்கி பார்த்த போது பாத்தீங்களா அந்த சனகரிப்பை பாத்தீங்க. அந்த வசனத்தை வாசிங்க 37 அந்த லாஸ்ட் வசனம் வாசிங்க. அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோயின் கோவிலிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாரனாகிய அஸ்ரமலேக்கும் சரைத்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஆரராத் தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். பார்த்தீங்க, இந்த அதுக்கு முந்தின வசனம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேறையும் காலையில் அவன் எழுப்பி முழிச்சு பார்க்க அவ்வளோ வேறும் செத்தவங்களா கிடக்காங்க. அந்த அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பு பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய கோவிலுக்குள்ள போகும்போது அவனுக்கு குமாரர்களை, அவன் பெற்ற பிள்ளைகளை அவனை வெட்டி போட்டு அவனுடைய ஸ்தானத்துல ராஜாவா மாற்றப்பட்டாங்க. பாருங்க, இவன் பெரிய ஆளா ரொம்ப ஆடிக்கிட்டு இருந்தான். பாருங்க, ஒரு நிமிஷத்துல ஏசப்பா தேவன் எல்லாவற்றையுமே முடிக்கக்கூடிய அனுபவத்தில் காணப்படும். எப்படி இந்த தேசம் ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தரை நம்பவே கூடாது, ஆண்டவரை நம்பவே கூடாது. எவ்வளவு அதைரியப்படுத்தலாம், எவ்வளவு அவிசுவாசப்படுத்தலாம், எவ்வளவு தேவனை விட்டு தூரமா கொண்டு போக முடியுமோ அவ்வளோ விரோதம் அவன் பேசினான், அவன் கிரியை செஞ்சான். ஆனா ஒரே இரவுல எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றக்கூடிய அனுபவத்துல தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் கிரியை செய்கிறதுல ஆண்டவர் அங்க இறங்கி வருகிறத நம்ம பார்க்கலாம். தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்டில் நம்ம கடந்து போற பாதையில கூட நம்முடைய ஜீவியத்தில் கூட எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் கூட நாம ஆண்டவரை நம்பணும். தெய்வ பிள்ளைகளே பாருங்க, இந்த அக்கினி சூளை நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க, ஆண்டவர் எங்களுக்கு முற்றிலுமா நாங்க செத்தா கூட பரவாயில்ல, நாங்க என்ன செய்ய மாட்டோம், எங்க ஜீவன் மடிந்து போனா கூட பரவாயில்ல, நாங்க இந்த சிலைய வணங்கவே நாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தேவனுக்காக வைராக்கியமா கர்த்தருடைய நாமத்துக்காக நின்னாங்க. இன்னைக்கும் பேசப்படுற விதத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் அவங்க என்ன செய்தாங்க, அந்த இடத்தை உயர்த்தக்கூடிய அனுபவத்தை தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை காட்டும்படியா கர்த்தர் கிரியை செஞ்சாங்க. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் தம்முடைய ஜனத்துக்கு விரோதமாய் மொர்தெகாய்
விரோதமா ஆமான் பாருங்க, ரொம்ப விரோதமா அந்த மொர்தெகாய் இந்த யூத ஜனத்துக்கு விரோதமா அவன் என்ன செய்தான், கிரியை செஞ்சான். ராஜாவிட்ட நைசா பேசி தந்திரமா பேசி அவனுடைய முத்திரையை வாங்கி அவ்வளோ ஜனத்தை யூத ஜனத்தை அழிக்கணும்னு சொல்லி கிரியை செஞ்சான். கடைசி பார்த்தீங்கன்னா அவன் ஒரு தூக்கு மரத்தை செஞ்சான். அவன் தான் அதில் போய் அவனே போடக்கூடிய விதத்தில் அவன் கத்தர் மாற்றினார். தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஜீவிதத்தை எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லையும் எப்படி நம்ம கடந்து போகிற பாதையில் ஆண்டவரமே நம்பிக்கையா அவரையே அடைக்கலமா ஒரு நாள் அவருடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் வச்ச நம்பிக்கையில் ஒரு நாள் கூட ஒரு பாயிண்ட் கூட நம்ம குறையாத விதத்தில் ஆண்டவரை உறுதியாய் நம்ம பற்றி கொண்டிருப்போமானா கத்தர் நமக்காக இறங்குவாங்க. கத்தர் நமக்காக கிரியை செய்யக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. அல்லேலூயா. மூன்றாவது நம்ம பார்க்கும்போது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கும்போது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷருடைய கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரம் ஆயிற்று. தாவீது எப்படி சீயோன் கோட்டையை பிடிப்பான் பார்க்கலாம் அப்படிங்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த தாவீதுக்கு விரோதமாக பார்த்தீங்கன்னா யார் தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குருடரும் சப்பானியும் தான் தடுக்கக்கூடிய அனுபவத்தை. ஆனால் தாவீது என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா அந்த குருடர்களையும் சப்பானிகளையும் அடிச்சு தூக்கி போட்டுட்டு சீயோன் கோட்டை என்ன செய்துட்டாரு, பிடிச்சிட்டாரு. இதுல நம்ம அறிந்து கொள்கிற சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குருடர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5-9 வரை வாசிக்கும் போது வாசிங்க. 2 பேதுரு 1:5 வாசிக்கும்போது, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையோட தேவபக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் எப்படிப்பட்டவனா இருக்கானா, கண் சொருகி போன குருடனா இருக்கிற. முதலாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனது தெய்வீக சுபாவங்கள் தெய்வீகமான காரியங்கள் இல்லாதவங்க யாரு, குருடர்கள் என்று பார்க்கும். தெய்வ பிள்ளை ஞானத்தோட இச்சையடக்கம், ஞானமாக இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இல்லைன்னா நீங்க யாருதான், குருடர்கள். ஒன்றான மெய்தேவனையும் நீ அனுப்பினவருமாக இயேசு கிறிஸ்துவே அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ளணும், இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிந்து கொள்ளணும், அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், அவருடைய பிள்ளையை நம்ம காணப்படணும். அந்த ஞானமாக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு வைத்துக் கொள்கிறவங்க தான் யாரு, நல்ல கண் தெரிய அவங்க ஆண்டவர் இல்லாதவங்கன்னா யாருதான் வேதத்தின்படி குருடர்களாக காணப்படுறாங்க. அது மாத்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஞானத்தோட இச்சை அடக்கம். நம்ம இந்த ஆவிக்குரிய பாதையில் நம்ம ஓடுற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு தெய்வ ஜனத்துக்கும் இச்சை அடக்கம் தேவையாய் காணப்படுது. எப்படி நம்ம இச்சை அடக்கம் உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழக்கூடியவங்களாக காணப்படுறோமா? 1 கொரிந்தியர் 9:5 வாசிக்கும் போது, பந்தயத்துக்கு போராடுகிற யாவர் என்ன செய்வாங்களோ, இச்சை அடக்கம் உள்ளவங்க. ஓட்ட பந்தயத்தில் ஓடுறாங்க, அவங்க என்ன செய்வாங்களா, இச்சை அடக்கம் உள்ளவங்களா காணப்படுவாங்க. நம்மளோட கூட ஆவிக்குரிய பாதையில் ஒரு ஆவி பரலோகத்தை நோக்கி போடுற அந்த பிரயாணத்தில் காணப்படுறோம். அப்படிப்பட்ட அனுபவத்தில் நம்ம இருக்கும்போது நாம கூட இச்சை அடக்கம் உள்ளவங்களா காணப்படும். எப்படிப்பட்ட அனுபவத்தில் காணப்படும் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா பொறுமைன்னு சொல்லி பார்த்தேன். பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்து கொள்ளுங்க. நம்ம அநேக நேரத்தில் என்ன செய்யணும், நம்முடைய பொறுமையை கடன் கொடுக்கிற அனுபவத்தில், பொறுமையை தவற விடுற அனுபவத்தில் காணப்படும். ஆனால் பொறுமை இருந்தால் நம்ம ஆத்மாவை கூட நம்ம என்ன செய்யலாம், காத்து கொள்ளலாம். அது மாத்திரம் தெய்வ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், வாழ வேண்டியது அவசியமாக. தெய்வ பிள்ளை யாக்கோபு 1:26-27 கூட வாசிக்கும் போது அங்கே கூட சொல்லப்பட்டிருக்கு தெய்வ பக்தி அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தெய்வ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தெய்வ பக்தி வீணாய் இருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசல்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. தேவ பக்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, நாவை அடக்கி ஒரு வாழ்கிற ஒரு அனுபவம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவையும் படுற உபத்திரவத்துல அவங்களை விசாரிக்கிறது கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழ்றது தான் தெய்வ பக்தியாய் காணப்படும். அது மாத்திரம் சகோதர சிநேகம். ரோமர் 12:10 சொல்லப்படும். சகோதர சிநேகத்தில்
ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். இப்படிப்பட்ட நம்முடைய கூட நான் ஏசப்பா அதிகமாக ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடன் சகோதர சகோதரிகளை என்ன செய்யக்கூடாது, அவங்க மேலே சண்டை போட்டுட்டு அவங்களுக்கு விரோதமாக நம்ம காழ்ப்புணர்ச்சி அவங்க மேலே குற்றம் சொல்லிட்டு இப்படிப்பட்ட அனுபவத்தில் காணப்பட்டோம்னா நாம யாரு தான்? வேதத்தின்படி நாம குருடர்களாக தான் காணப்படும். சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் என்று வேதம் சொல்ல. அது மாத்திரமல்ல, அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று சொல்லப்பட்ட தெய்வ பிள்ளைங்க. அப்போ அன்பு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வாஸ்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நீ வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த 4 ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கிருபை, அபிஷேகம், வரங்கள், தாளந்துகள் எல்லாமே இருந்தாலும் என் ஜீவன் எனக்கு உண்டான எல்லாவற்றையுமே நான் கொடுத்துட்டு எல்லாத்தையுமே நான் கொடுத்தாலும் என்னதான் செஞ்சாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பெரிய கிருபை, அபிஷேகம், மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம், அது இதுன்னு எல்லாமே இருந்து அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லப்பட்ட தேவ. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தெய்வீகமான காரியங்கள் உள்ளவர்களா நம்ம வாழ்ந்தா நம்ம தெரியக்கூடாது. இப்படிப்பட்ட தெய்வீக சுபாவங்கள் இல்லைன்னா நாம யாரு? குருடர்களா காணப்படுறோம் தெய்வ பிள்ளைகளே. அது மாத்திரம் விதத்தை சொல்லப்பட்டு பரிதானம் வாங்குகிறவர்கள் குருடர்கள் என்று சொல்லப்பட்ட தெய்வ பிள்ளைகளே. 1 யோவான் 2:11 தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளே நடக்கிறான், தான் போகிற இடம் என்னன்னே தெரியாது. பகை, கசப்பு, வைராக்கியம் இல்லாத வாழ்க்கை தான் பகை கசப்பு உள்ள வாழ்க்கை வாழ்றவங்கன்னா அவங்க யாரு? குருடர்களா காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்க. அது மாத்திரம் இல்ல, குருடர்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா எடர பண்ணிடுவாங்க. நம்ம ஒழுங்கா குருடர்கள் என்ன செய்வாங்க? நம்ம குருடர்கள் கையை பிடிச்சு நம்ம நடந்து போனா சரியான பாதைக்கு நம்ம போக முடியுமா? கண்டிப்பா போகவே முடியாது. நம்ம வாழ்க்கையோட லட்சியத்தையே மாற்றி விடக்கூடியவங்க தான் குருடர்களா காணப்படுறோம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, சபையில நம்ம சபை அந்த ஐக்கியத்துக்கு நல்ல ஒரு இதாக இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில் நம்ம போயிட்டே இருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த குருடர்களை போல இருக்கவங்க கர்த்தருக்காக சத்தியத்தில் நிற்கக்கூடியவங்கள, சத்தியத்தின்படி வாழக்கூடியவங்களை எடர பண்ணுவாங்க. நீ என்ன செய்யாத, நல்ல ஜோம் பண்ணாத, நீ போதும், நீ இப்படியெல்லாம் தெய்வீக சுகத்தில் நீ நிற்காத, இப்படியெல்லாம் பண்ணாத, அதை செய்யாத, இதை செய்யாத சொல்லி என்ன செய்வாங்க? குருடர்கள் என்ன செய்வாங்க? எடர பண்ணக்கூடியவங்களா காணப்படுவாங்க தெய்வ பிள்ளைகளே. காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருக்கிறன்னு சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா விசுவாசிங்களை தெய்வீக சுகத்துல சத்தியத்துல நிக்க விடாம என்ன செய்வாங்க? இந்த குருடர்கள் பண்ணக்கூடியவங்களா காணப்படுவாங்க தெய்வ பிள்ளைகள். அப்ப நாம எப்படி இருக்கோம்? குருடர்களா இருக்கிறோமா, நல்ல கண் தெரியக்கூடிய அனுபவத்துல காணப்படுறோமா என்பதை நீங்களே என்ன செய்யுங்க? ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்க. சப்பானின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்பானிக்கு என்ன செய்ய முடியாது? நிக்கிறதுக்கும் முடியாது, நடக்கிறதுக்கும் முடியாது, துள்ளவும் முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க சப்பானினா தூக்கி சுமக்கணும். தூக்கி சுமக்கிறவங்க தான், தூக்கி சுமக்கப்படுகிற அனுபவத்தில் இருக்கிறவங்க தான் யாரு? சப்பானி தெய்வ பிள்ளைகளை. பாருங்க, கூட்டம், ஜபம், ஆராதனை ஒண்ணுமே இருக்காது. உபவாச ஜபம் இருக்காது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்காது, ஒரு கன்வென்ஷன் கூட்டம் இருக்காது, ஏதாவது சபைகள் ஏதாவது ஜபங்கள் காரியங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லுவாங்க, ஒண்ணுமே கிடையாது. வேத வாசிப்பு, ஒரு தனி ஜபம், குடும்ப ஜபம், சபை ஆராதனை ஒண்ணுமே இல்லாத தெய்வ சமூகமே இல்லாம இருப்பாங்கல்ல, அவங்க தான் யாரு? சப்பானி தெய்வ பிள்ளை. பாருங்க, கூட்டத்துக்கு போ, பெற்றோர் சொல்லுவாங்க கூட்டத்துக்கு போ, ஆராதனைக்கு போ. சில இன்னைக்கு கூட நிறைய பேர் வரல, என்ன காரணம்னு தெரியல. சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆராதனைக்கு வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சீக்கிரமா எழுச்சி அவங்க பேர் சொல்லுவாங்க, காலையில எழுப்பி விடுவாங்க, எழுப்பி சீக்கிரமா பல்லு தேய்ச்சி சீக்கிரமா குளிச்சு எடுத்து ரெடியாக ட்ரெஸ் போடு, இதைச்சின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? எவ்வளவுத்துக்கு முடியுமா அவ்வளோ தூரத்துக்கு என்ன செய்வாங்க? சின்ன பிள்ளைங்க எல்லாம் இந்த சப்பானி மாதிரி என்ன செய்வாங்க? சோம்பலாவே ஒருமே என்ன செய்வாங்க? கிளம்பவே மாட்டாங்க. காலை நேரத்தில் வீட்டிலே இந்த பெரிய தகராறே நடக்கும். இந்த சப்பானி மாதிரிப்பட்டவங்க என்ன செய்வாங்க? அவங்கள சப்பானியை தூக்கிட்டு தானே வரணும், அவங்கள சுமக்க தானே செய்யணும். அப்படிப்பட்ட அனுபவத்தில் தான் காணப்படுவாங்க தெய்வ பிள்ளைகளே. தெய்வ சமூகமே அற்ற ஒரு அனுபவத்தில், தூக்கி சுமக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை தள்ளி 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 தான் என்ன செய்வாங்க? சப்பானியை கொண்டு வரக்கூடிய அனுபவத்தில் என்ன செய்வாங்க? காணப்படுவாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட சப்பானியா காணப்படக்கூடாது தெய்வ பிள்ளைகளே. சப்பானின்னு சொல்லி பார்த்து ஒரு வளர்ச்சியற்ற நிலவரம். வளர்ச்சியற்ற நிலவரம்னா பாருங்க, சப்பானி சிலர் பாருங்க வயசாயிருக்கும், 50 வயசு, 60 வயசு, 40 வயசு, 30 வயசுன்னு இருக்கும். ஆனால் அவங்கள பார்த்தா, அவங்க முகத்தை பார்த்தா வயசு தெரியும். அவங்க குறிக்கப்பட்ட இடுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த வயசுக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி இருக்கும். ஆனால் அதுக்கு கீழே என்ன செய்யாது? நடக்க முடியாத ஒரு சப்பானியாக காணப்படுவாங்க தெய்வ பிள்ளைகளை. அது போல தான் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த சப்பானின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனோடு நடக்காதவங்க தான் சப்பானி தெய்வ பிள்ளை. தேவனோடு எந்த ஒரு இது இருக்கு, சபைக்கு வருவாங்க, கூட்டத்துக்கு வருவாங்க, ஆராதனைக்கு வருவாங்க, ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் ஒரு மாற்றமும் ஒரு தேவனோடு எந்த ஒரு உறவு, ஒரு ஜபம், காரியம் ஒண்ணுமே இல்லாத அனுபவத்தில் இருக்கக்கூடியவங்க தான் சப்பானி. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம கடந்து போற பாதையில இப்படிப்பட்ட குருடர்களும் செவிகள் சப்பானி நம்மளை
தடுப்பாங்க. இந்த சீயோன் கோட்டையை நீ பிடிக்கக்கூடாது, பரலோகத்துக்கு நீ போகக்கூடாது, பரலோகத்துக்கு நீ சீயோன் எருசலேமை மாற்றப்படக்கூடாதுன்னு தடுப்பாங்க. ஆனால் அந்த இந்த தடைகள் எல்லாவற்றையும் நம்ம தூக்கி எறிந்து நாம் என்ன செய்யணும்? சீயோன் எருசலேமை தாவீது பிடித்தது போல நாமும் பிடிக்கக்கூடிய அனுபவத்தில் நாம் முன்னேறக்கூடியவங்களை நாம் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 26:69, லூக்கா 22:31 வாசிக்கும்போது வாசிங்க. லூக்கா 22:31 வாசிங்க. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். மத்தேயு 26:69. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள். பாருங்க தேவ பிள்ளைகளை, நம்ம மத்தேயு 16:18, மத்தேயு 16:18 வாசிங்க அந்த வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாருங்க தேவ பிள்ளைகளை, நம்ம ஏசப்பாவுடைய சீஷர்கள்ல 12 பேர் காணப்பட்டாங்க. 12 பேர்ல அந்த பேதுருவை குறித்து தான் நம்ம பார்க்கணும் தேவ பிள்ளைகளே. இந்த பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்றாங்க, நீ என்ன செய்றா? உன் மீது நான் என்னுடைய சபையை நீ பேதுருவா இருக்கிறா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்றா தேவ பிள்ளைகளை. இந்த அந்த 12 அப்போஸ்தலர் கர்த்தருக்கு கூடவே இருந்தாங்க. எங்க போனாலும் வந்தாங்க, நடந்தாங்க, இருந்தாங்க, ஆண்டோட அற்புதங்களை பார்த்தாங்க, அவருடைய உபதேசத்தை கேட்டாங்க, எல்லாமே செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஆனா பாத்தீங்க விசேஷம், அந்த பேதுருவை மட்டும் பார்த்து ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றார் தெய்வ பிள்ளைகளே, நீ பேதுருவா இருக்க, உன் மீது நான் என் சபையை கட்டுவேன். ஆனா அப்படிப்பட்ட அனுபவத்தில் ஆண்டோருடைய அழைப்பு, ஆண்டோருடைய தரிசனம் காணப்படுற அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசந்தம் வசந்தம் போல ஆண்டவர் சொல்ற, சாத்தான் என்ன செய்ய போறான்? சொலகுல புடைக்கிறது போல உன்னை கேட்டுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதே போல பார்த்தீங்கன்னா சாத்தானுக்கு என்ன செய்யும்? இந்த பேதுருடைய ஆண்டவருக்கு இந்த பேதுருக்கு மேல ஒரு ஊழிய தரிசனம் இருக்கு அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும் தேவ பிள்ளை. இப்ப பாருங்க, இது உதாரணமா ஒவ்வொரு தேவ பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலையும் ஜீவியத்திலையும் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க, ஒரு நோக்கம் வச்சிருப்பாங்க. அந்த திட்டங்கள் நோக்கங்கள் பெத்த தாய்க்கு தகப்பனுக்கு தெரியுதோ இல்லை? யாருக்கு தெரியும்? முதலாவது தேவனுக்கு தெரியும், இரண்டாவது யாருக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா சாத்தானுக்கு நல்லாவே தெரியும் தேவ பிள்ளைங்களே. அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கும்போது தான் பாருங்க கர்த்தர் சொல்றாரு, நீ பேதுருவா இருக்கா, உன் மீது சபையை கட்டுவேன். ஆனா சாத்தான் என்ன செய்யறான்? எப்படியாவது இந்த பேதுருவை ஆண்டோரை விட்டு பின்வாங்க வைக்கணும், எப்படி தேவனை விட்டு அவனுடைய ஊழிய தரிசனம் நடக்க கூடாதுங்கிறதுக்கு எவ்வளவு கிரியை செய்ய முடியுமோ அவ்வளவு கிரியை செய்யக்கூடியவனா காணப்படுறான் தெய்வ பிள்ளைகளை. பாருங்க, இந்த பேதுருடைய காரியத்தை நம்ம பார்த்தீங்கன்னா தேசப்பா கூடவே இருக்கும் 12 சீஷர்கள் மொத்தம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த பேதுரு பாத்தீங்கன்னா ரொம்ப துருன்னு இருப்பார். துருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா ஏசப்பா பாத்தீங்க, ஒரு நாள் ராத்திரி இவங்க சீஷர்கள் வந்து படகுல வந்துட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா கர்த்தர் அந்த இடத்துல வராங்க. எல்லாரும் பயந்துட்டாங்க, ஐயோ பிசாசு ஆவேசம் சொல்லி பயப்படுறாங்க. அப்ப சொல்றாரு ஏசப்பா, சொல்றாரு நான் தான் அப்படின்னு சொல்லி. உடனே அவன் பேதுரு சொல்றான், நீ ஏசப்பா நீரே, ஆனா நான் ஜலத்தின் மேல் உங்ககிட்ட நடந்து வர கட்டளையிடும். பாருங்க, அவ்வளவு சீசர்களும் அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. இவர் மட்டும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் நீங்கன்னா நான் என்ன செய்யணும்? ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளையிடும். அது மாத்திரம் இல்லாம பாத்தீங்கன்னா மறுரூப மலையில ஏசப்பா காட்சி அளிக்கிறாங்க. காட்சி அளிக்கும் பார்த்தீங்கன்னா உடனே அவ்வளவே கூட போனவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க. இந்த பேதுரு மட்டும் சொல்ற, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், இந்த எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் போடணும் ஏசப்பான்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்லை பாருங்க, சொல்றாரு ஆண்டவர் நாங்கள் எல்லாத்தையும் விட்டு, படகு போட்டு வீடு குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. அது மாத்திரம் இல்லை ஏசப்பா சொல்றாங்க, இந்த இரவுல நீங்க எல்லாரும் இடர்கள் அடைவீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆண்டவரே உங்க நிமித்தம் எல்லாரும் இடர்ல அடைஞ்ச, நான் இடர்ல அடையவே மாட்டேன். இப்படி எந்த சந்தர்ப்பத்திலையும் சூழ்நிலை ஒரு முந்திரி கொட்டை போல எப்போ பார்த்தாலும் துருன்னு ஏதாவது கேட்குறது, ஏதாவது செய்யறது, அப்படிப்பட்ட அனுபவமா தான் யார் இருந்தாரு? இந்த பேதுரு காணப்பட்ட தேவனோட அனுபவத்துல. ஆனா பாருங்க கர்த்தருடைய அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தேவனோடு ஒரு ஐக்கியத்துல காணப்பட்ட அந்த பேதுருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஊழிய தரிசனத்தை கர்த்தர் வைத்திருந்தாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ எல்லாரும் நீ என்ன செய்ய, இந்த சேவல் கூவுறதுக்கு முன்பாகவே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா அப்படின்னு சொல்லி அந்த கர்த்தருடைய வார்த்தையை போலவே பார்த்தீங்கன்னா பேதுரு என்ன செய்யணும்? கர்த்தரை மறுதலிக்கக்கூடிய அனுபவத்தில் காணப்படும் தெய்வ பிள்ளை. அந்த வசந்தம் நம்ம என்ன செய்யணும்? முதலாவது நம்ம வாஸ்தவம் தெய்வ பிள்ளைகளை பாருங்க. இந்த பேதுரு என்ன செய்யணும்? கர்த்தரை மறுதலி. எப்படி தெய்வ பிள்ளைகளை பாருங்க, ஆண்டவர் கூடவே இருந்தா துரு ஏதாவது பேசுறது, ஏதாவது கேள்வி கேட்கறது, இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஆண்டவரை பிடிச்சிட்டு பெய்யாச்சு, சிலுவையில் அறையும்படியா அவரை பிடிச்சிட்டு பெய்யாச்சு. இவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்குள்ள பெண்கள் காவலாளிகள் ஒருத்தரும் இவன் வந்து அவன்
அவன் கூட இருந்தவன் தான். அப்படி அவன் பேச்சு வெளிப்படுவன பார்த்தாலே தெரியுது. இவன் சத்தியம் பண்ணி சபிச்சு சொல்றான், அடிச்சு சொல்றான், இல்லை நான் அவனை எனக்கு தெரியவே தெரியாது. எப்படி பாருங்க தேவப்பிள்ளை, அவனுக்கு வந்து சோதனையை பார்த்தீங்களா? இந்த பேதுரு அப்போஸ்தலன் பயந்துட்டாரா என்னன்னு தெரியல பாருங்க. அப்படி அடிச்சு சத்தியம் பண்ணி சபிச்சு சொல்றாரு, கிடையவே கிடையாது, எனக்கு அந்த ஆளை தெரியவே கிடையாது, நீ சொல்லுறது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்த பொய்யை நம்ம இந்த உண்மையை பொய்ங்கிற விதத்தில் அடித்து பேசக்கூடிய அனுபவத்தில் அவருக்கு வந்த சோதனை. அப்படிப்பட்ட அனுபவத்தில் பாருங்க. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா பேதுரு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவனை விட்டு தூரமான அனுபவத்தில் ஆண்டவர் அழைத்த போது படகு குடும்பம் எல்லாவற்றையும் விட்டு தான் ஆண்டவர் பக்கமாக வந்தார். பிற்பாடு பார்த்தீங்கன்னா யோவான் கடைசி அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் விட்ட தொழிலுக்கே போகக்கூடிய அனுபவத்தில் மீன் பிடிக்கக்கூடிய தொழிலுக்கு போயிட்டார் தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, அங்கே ஏசப்பா வந்து அவர் மரித்து அவர் சிலுவையில் அறிந்து ஏசப்பா உயிர்த்தெழுந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா முதலாவது அவர் என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னா இந்த சீஷனை தேடி இவர்களை தேடி தான் என்ன செய்யறாங்க போகிறாங்க தெய்வ பிள்ளை. யோவான் கடைசி அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது கடைசி அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா 21:15 வாசிங்க. அவர்களை போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். பார்த்தீங்களா தேவ பிள்ளைகளை? அதுக்கு பிற்பா இதே மாதிரி பாருங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அநேக எல்லா சீஷர்களும் காணப்படுறாங்க இருக்காங்க. ஆனால் இவங்க பின்மாறி போயிட்டாங்க. கர்த்தர் அவங்கள தேடி வந்திருக்கிறாங்க, அவங்க கூட சாப்பிட்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சீமோன் பேதுரை பார்த்து மட்டும்தான் கேட்குறாங்க. சீமோன் பேதுரை அவனை பார்த்து மட்டும்தான் கேட்க, வேற ஒரு சீசனையும் பார்த்து கேட்கல. சீமோன் நீ இவர்கள் எல்லாரிலும் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அந்த சொல்றான், ஆம் ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாங்க. 2ஆம் தரமும் கேட்கிறாரு ஆண்டவர், யோனாவின் குமாரனாகிய சீமோனி ஏண்டது அன்பா இருக்கா? 3ஆம் தரம் பாருங்க, ஏசப்பா கூட 3 தடவை, ஒருக்கா கேட்டுட்டு விடல, 2 தடவை கேட்டுட்டு விடல, 3 தடவை கேட்ட உடனே கேட்டப்புறம் ஆமா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா பின்மாறி போயிட்டான். அவனுக்கு வந்து சோதனை, பின்மாறி போயிட்டார் தெய்வ பிள்ளைகளே. ஆனால் கர்த்தர் விடலை. அவர் ஏசப்பாவுடைய அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவர் ஏசப்பாவுக்கு மேலே பிதாவுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றி உயிர்த்தெழுந்த பிற்பாடு பாருங்க, அவர் மறுபடியுமா கர்த்தர் அவனை பேதுருவை தேடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் மறுபடியும் அவரை என்னை நேசிப்பாயன் கூப்பிட்டு அவர் அழைப்பு கொடுக்குறாரு. மறுபடி பார்த்தீங்கன்னா பேதுரு நினைச்சு கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒரு அனுபவத்தில் தேவனுக்காக தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஏசப்பா பரமேறின பிற்பாடு பார்த்தீங்கன்னா இந்த பேதுருடைய ஊழியம், இந்த ஊழியத்தின் அனுபவம் காரியங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஏசப்பா சொல்றான், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட என்னிலும் அதிகமாய் கிரியை செய்வான் அப்படின்னு சொன்ன வேத வசனத்துக்கு ஒப்பாக இந்த பேதுருடைய ஊழிய பாதையில் பார்த்தீங்கன்னா வேதத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 4:4 அப்போஸ்தலர் 2:41 பார்த்தீங்கன்னா ஒரே மீட்டிங்கில் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுற விதத்தில் இந்த பேதுருவை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை நடப்பித்தாங்க தெய்வ பிள்ளைகளை. அது மாத்திரம் ஜனங்கள்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சப்பானி பிறவியிலே குருடன், அந்த பிறவியிலே குருடன் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பேதுரு சொல்றாரு, நீ என்ன செய்ய எங்க அவன் வந்து இவங்க கிட்ட ஏதாவது கிடைக்குமா, பணம் பொருள் ஏதாவது கிடைக்குமான்னு சப்பானி பார்த்தான். ஆனால் அவன் சொல்ற, பேதுரு எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எழும்பி நட அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை எழும்பி தூக்கி அவன் பார்த்து அந்த சப்பானி எழும்பி குதிச்சு நின்றான், நடந்தான், குதித்தான், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு ஆலயத்துக்கு போனான். அவ்வளோ பெரிய ஒரு கிரியை தேவன் அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு நடப்பித்தாங்க. மரித்தவங்க உயிரோடு எழுப்பப்பட்ட விதத்தில் அவன் நடந்து போது அப்போஸ்தலனாகிய பேதுரு நடக்கும்போது அவனுடைய நிழல் பட்டு சுகமானவங்க உண்டு, அவனுடைய வஸ்திரத்தை பட்டு சுகமானவங்க உண்டு. இப்படி அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு தேவனை விட தேவன் செஞ்ச அற்புத அடையாளங்களோட அவர் செஞ்ச ஊழியத்தை விட மேன்மையான ஊழியத்தை செய்கிற விதத்தில் கர்த்தர் கிரியை செய்யக்கூடியவங்களை காணப்பட்டாங்க தெய்வ பிள்ளைகள். பாருங்க, சாத்தான் பல விதத்தில் சோதனையை கொண்டு வந்தான், மறுதளிக்கக்கூடிய சிச்சுவேஷன், இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் கர்த்தர் மறுபடியும் அவரை தூக்கி நிறுத்தின பிற்பாடு தேவன் அவர் மேல் வைத்த அவருடைய நோக்கம், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றப்படுகிற அனுபவத்தில் தேவனை பார்க்கிலும் அதிகமாய் தேவனுடைய நாமத்துக்காக பிரயாசப்படுறதில் அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு கர்த்தர் கிரியை செஞ்சாங்க. இன்றைக்கு நம்ம கடந்து போகிற பாதையில் தேவனை விட்டு பின்வாங்கி இந்த பேதுருவை விட மோசமான அனுபவத்தில், பேதுரு மறுதளிச்சதை விட நான் அதிகமாக மறுதளிச்ச ஒரு வாழ்க்கை, பேதுருவை விட நான் மோசமான அனுபவத்தில் என் வாழ்க்கை
வாழ்க்கை, ஜீவியம், என் குடும்பம் ஏசு அப்படிங்கிற அனுபவத்தில் நான் இந்த வார்த்தையை கேட்கக்கூடியவங்க ஒருவேளை நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தேவன் என்ன நேசிப்பாங்களா, தேவன் என்ன விரும்புவாங்களா, நான் தேவனுக்காக ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், கேட்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை மறுபடியும் நேசிக்கக்கூடிய அனுபவத்தில் இன்றைக்கும் பேதுருவை கனிவோடு பார்த்த பார்வையை போல உங்களையும் பார்க்கக்கூடிய அனுபவத்தில் காணப்படுற தெய்வ பிள்ளைகள். நம்ம ஒவ்வொரு கடந்து போகிற பாதையில் நமக்கு விரோதமாக, நம்முடைய தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக, நோக்கத்துக்கு விரோதமாக சத்துரு பல விதத்தில் கிரியை செய்த பல சோதனைகள் வந்திருக்கலாம், போராட்டங்கள் வந்திருக்கலாம், புயல் காற்று வீசியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு மறுபடியும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர்களாய் காணப்படுறார். அல்லேலூயா. யோபுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. யோபு 1:10-11, யோபு 2:4-5 வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசிர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். பாருங்க தெய்வ பிள்ளைகள், இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒரு பார்த்தீங்கன்னா இந்த சாத்தான் நினைச்சு அவன் பூமி எங்கும் சுற்றி உலாவி கடைசி பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் நிற்கிறான். அப்போ கர்த்தர் கேட்கிறார், நீ என்ன என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் உத்தமம், சன்மார்க்கம், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாகி அவனை போல பூமியில ஒருத்தனுமே இல்லை. நீ அவனை அப்படிங்கிற அனுபவத்தை கர்த்தர் சொல்றாங்க தெய்வ பிள்ளைகளை. அப்படின்னு சொன்ன பிற்பாடு அவன் சொல்றான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனை சுற்றி உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்து அவனை ஆசீர்வதித்து வச்சிருக்கீங்க. அவனுடைய கையின் கிரியை ஆசீர்வதித்து வச்சிருக்கீங்க. அவனுடைய சம்பத்து தேசத்துல பெரிய. பாருங்க, உலகத்துல நமக்கு குடும்பக்காரங்க, அக்கம் பக்கத்துக்காரங்க தான் நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க, எரிச்சல் படுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாத்தானுக்கு கூட ரொம்ப பொறாம பிடிச்சவனா இருக்கான் தெய்வ பிள்ளைங்க. பாருங்க, அது பக்தன் யோபுக்கு விரோதமா பாருங்க தேவனுக்கிட்டே, தேவ சமூகத்தை, தேவ சன்னிதானத்திலே போய் என்ன செய்திருக்கிறான், அவருக்கிட்டேயே போய் சவால் பேசக்கூடிய அனுபவத்துல யோபு அப்படி வச்சிருக்கிறீர், இப்படி வச்சிருக்கிறீர், பாருங்க நீங்க அவனை என்ன செய்யுங்க, தொடுங்க, அவனுக்கு உண்டான எல்லாம் தொடுங்க, அவன் உங்களை தூஷிக்கானா பாருங்க அப்படின்னு சொல்லி கத்தரே சவால் விடுறான், சேஞ்சு விடுறான். அப்படிப்பட்ட அனுபவத்தில் அந்த சாத்தான் காணப்படுறான் தெய்வ பிள்ளைங்களே. அப்படிப்பட்ட அனுபவத்தை அவன் காணப்படும் போது பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க ஆண்டவர் சொல்ல, நீனும் பாரு என் பிள்ளை யாருங்க நீ அறிந்து கொள்வா அப்படின்னு சொல்லி கர்த்தரும் சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார். பாருங்க, அவனுக்கு ஒரே நாள்ல ஒரே நிமிஷத்துல அவனுக்கு இருந்த காளை போச்சு, கழுதை போச்சு, குதிரை போச்சு, எல்லாமே போச்சு. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒட்டகங்கள், கழுதைகள், இப்படி எல்லாமே ஒரே நாள்ல அவனுக்கு இந்த ஆஸ்தி, ஐஸ்வர்யம் எல்லாம் ஒரே நாள்ல அழைக்கப்படுது. அது போதாதுக்கு பார்த்து அவனுக்கு உண்டான பிள்ளைங்க 10 பிள்ளைங்க இருந்தாங்க. 10 பிள்ளைங்க ஒரே நாள்ல செத்து போயிட்டாங்க. எல்லாம் அழிது. அவனுக்கும் சொல்லப்பட்ட ஆஸ்தி அழிந்துச்சு, பிள்ளை அவனுக்கு இருக்கிறது அவனும் அவனுக்கு மனைவி மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க, மீது எல்லாமே அழிந்து போச்சு. ஆனா அந்த சிச்சுவேஷன்லயும் பாத்தீங்கன்னா பக்தன் யோபு சொல்றார், நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்துல இருந்து வந்து நான் நிர்வாணியா தான் அதே மாதிரி போவேன். கர்த்தர் தந்தா, கர்த்தர் எடுத்தா, தன்னுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவை எல்லாவற்றிலையும் யோபு தன்னுடைய வாயினால பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை என்று வேதம் சொல்ற தெய்வ பிள்ளைகள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை காணப்பட்டான். அதுக்கு பிற்பாடு இவ்வளவு இந்த யோபு பக்தனுக்கு எல்லாம் அந்த சாத்தான் மூலம் எல்லாம் அழிக்கப்பட்ட பிற்பாடும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்து 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் வாசித்தீங்கன்னா, சாத்தான் சொல்றான், சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் நீங்க தொடுவீரானா அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உண்மை தூஷிக்கானோ பாரும். நீங்க மனுஷன் தனக்கு ஜீவனுக்கு பதிலாக எல்லாத்தையும் தன் தோலுக்கு பதிலாக தோலையும் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஆனா நீங்க கையை நீட்டி அவனை நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா அவன் உங்களை தூஷிக்கான. 2ஆவது சவால், 2ஆவது சேலஞ்சு. பாருங்க, இந்த பக்தனாகி யோபுக்கு இது ஒண்ணுமே தெரியாது. ஆண்டோட சன்னிதானத்துல சாத்தான் இந்த யோபுக்கு விரோதமா என்ன செய்யறான், பேசிட்டு இருக்கான் தெய்வ பிள்ளைகளை. பாருங்க, அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல கத்த சொல்ற, அவன் ஜீவன் நம்ம தப்ப விடுன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குற. பாருங்க, யோபுக்கு உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரைக்கும் பாத்தீங்கன்னா கொடிய பருக்கள் தெய்வ பிள்ளை. பாருங்க, சிரட்டையை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறான், சாம்பல உட்காந்து சுரண்டிக்கிட்டு இருக்கான் தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க, அந்த சிச்சுவேஷன்ல கூட அவன் என்ன செய்யல, ஒண்ணுமே சொல்ல, வாயை திறந்து ஆண்டவரை ஏன் இயேசப்பா இப்படி எனக்கு அனுமதிச்சு, நான் உத்தமனா தானே இருந்தேன், சன்மார்க்கனா தானே இருந்தேன், நான் உன் நீதி நேர்மையமான தானே இருந்தேன், நான் என்கிட்ட குற்றம் சொல்ல என்ன இப்படி எனக்கு அனுமதிச்சிட்டீங்களே, இப்படி என்ன ஒப்பு கொடுத்துட்டீங்களே, என்ன இப்படி அவங்க பக்கத்துல இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, நான் உங்க பிள்ளை தானே அப்படின்லாம் எதுவுமே சொல்லல தெய்வ பிள்ளை. பாருங்க, அவன் பேசாம அவன் அமைதியா இருக்க ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் வேதத்தை வாசிக்கிறோம். 10ஆவது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா,
9:10 வாஸ்து பார்த்தீங்கன்னா, அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றான். அந்த அவன் சொல்றான், நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிறா, தேவனுக்கிட்ட நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்று சொல்றான். தெய்வ பிள்ளைகளை பாருங்க, இவை எல்லாவற்றிலும் யோபு தன்னுடைய வாயினால தேவனுக்கு விரோதமாக குறை சொல்லவும் இல்லை, அவர் தூஷிக்கவும் இல்லை. தெய்வ பிள்ளைகளை பாருங்க, நான் என்ன விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பக்தனாகி இந்த யோபுக்கு விரோதமாக சாத்தான் பல என்ன செய்துட்டான், கிரிச்சிட்டான். ஆஸ்தி எல்லாம் போச்சு, பிள்ளைங்க எல்லாம் போச்சு. கடைசி பார்த்தீங்கன்னா யோபுடைய உச்சம் தலை வரைக்கும் கொடிய பருக்கள். இதுலயும் அவன் என்ன செய்யல, ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை பேசல. இதை பார்த்து சாத்தானுக்கு பொங்கி எழும்பிட்டான். பொங்கி இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாச்சு, இவ்வளோ துன்பம் வந்தாச்சு, ஆனால் இவன் ஆண்டவர் ஒரு வார்த்தை தூஷிக்கானாப்பா, ஆண்டவர் விட்டு பின்வாங்கானா அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தில் நான் நினைக்கேன், இந்த யோபுடைய மனைவிக்கு வாய் மூலமே இவன் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன் சாத்தான். ஏன்னா அவன் அவ்வளவு தூரம் கிரியை செஞ்சாச்சு, அவ்வளவு தூரம் பொறுத்து பார்த்தான். இவன் ஒண்ணுமே யோபு அசைஞ்ச பாடே இல்லை. அதனால அவன் யோபுக்கு மனைவி மூலம் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஏவாள் என்ன செய்துட்டான், சாத்தான் வஞ்சித்துட்டான். அப்போ ஏவாள் அம்மா என்ன செய்துட்டாங்க, அந்த பழத்தை ஏசப்பா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சர்ப்பத்துடைய சாத்தானுக்கு வார்த்தையை கேட்டு என்ன செய்துட்டாங்க, பழத்தை பறித்து சாப்பிட்டாச்சு. ஆதாம் வரது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஆதாம கொடுத்தாங்க. அவரும் என்ன செய்துட்டாரு, ஆண்டோடைய வார்த்தையை மீறி சாப்பிட்டாங்க. அதே மாதிரி இந்த மனைவி சொன்னா, ஒரு யோபுடைய மனைவி இப்படி ஒரு வார்த்தையை நம்ம எடுத்து கொடுத்தா, அப்போ அந்த யோபு பக்தன் என்ன செய்வான், ஆமா இவ்வளோ நாள் நான் இருந்து என்னத்துக்கு, ஆண்டவரை நம்பி என்னத்துக்கு, ஆண்டவரை தேடி என்னத்துக்கு, ஆண்டவருக்கு உத்தமமா இருந்தது என்னத்துக்கு அப்படின்னு சொல்லுவான்னு சொல்லி தான் அந்த சாத்தான் பாருங்க யோபுடைய மனைவிக்கு வாய் மூலமே பேசுறான். நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்துல நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லி சாத்தான் தான் அந்த யோபுடைய மனைவி மூலம் பேசியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆனா அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல கூட பாருங்க, பக்தன் யோபு என்ன செய்யல, அந்த மனைவிக்கு வார்த்தைக்கு எசைஞ்சது போல சில சந்தர்ப்பத்தில் பாருங்க, ஒருத்தவங்க ஒன்று சொன்னா நினைச்சுவோம், அது அவங்களுக்கு மேட்ச் ஆகவே அவங்களுக்கு ஏத்தாது போல நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா. ஆனால் அந்த யோபு பக்தன் அப்படி பேசல. தேவ பிள்ளை பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறா. தேவனுடைய கையில நன்மையை பற்றி நாம் தீமையும் பெற வேண்டும். என்ன அழகான ஒரு வார்த்தை தேவ பிள்ளை. நம்ம இத்தனை வருஷம் 40-50 வருஷம் விசுவாசியா ஆண்டோடைய பிள்ளை இருக்கு, நம்ம கூட என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். தேவ பிள்ளைகள் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டுனா, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரா, எனக்கு அப்படி ஆயிட்டா இப்படி ஆயிட்டா நம்ம சொல்லுவோம். ஆனா பாருங்க, ஆண்டோட்ட இத்தனை வருஷம் நன்மையை பெற்றிருக்கேன், தீமையும் பெற வேண்டாம் எவ்வளவு சந்தோஷமா மன ரம்மியமா அந்த வார்த்தையை சொல்கிற அனுபவத்துல பார்க்க தேவ பிள்ளைகள் பாருங்க. பக்தனாகி யோபுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விதத்தில் பாருங்க. அதுக்கு பிறப்பாங்க சகோதரர்கள், அவங்களும் கூட ஆறுதல்னு சொல்லிட்டு அவனுக்கு மன வேதனை விதமா பேசக்கூடிய அனுபவத்தில் காணப்பட்டாங்க. முடிவில் பார்த்தீங்கன்னா பாருங்க, தேவனே சொல்ற யோபு புஸ்தகத்தை கடைசி அதிகாரத்தில், என்னுடைய தாசன் யோபு பேசுறது போல நீங்க யாருமே நிதானமா பேசலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பக்தனாகி யோபு கர்த்தர் நினைச்சாங்க ஆசீர்வதிக்கக்கூடிய அனுபவத்தில் காணப்பட்ட தேவ பிள்ளைகளை பாருங்க. பக்தனாகி யோபு எப்படி ஆசீர்வதிச்சாங்கன்னா, அவனுக்கு இந்த இப்போ 7000 குதிரைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14,000 எல்லாம் டபுள் மடங்கு கர்த்தர் கொடுத்தாங்க. பிள்ளைங்களையும் பார்த்தீங்கன்னா அவனுடைய பிள்ளைங்களை போல இந்த பூமியில அதுக்கு பிற்பாடு அழகுள்ள பிள்ளைங்க கிடையவே கிடையாது அப்படிங்கிறத கர்த்தர் ஆசீர்வதிச்சாங்க. யோபு 4 தலைமுறை பார்க்கிற விதத்துல பார்த்தீங்கன்னா யோபு ஒரு ஆசீர்வாதமா சந்தோஷமா வாழ்ற விதத்துல கர்த்தர் ஆசீர்வதிச்சாங்க. இப்படி பாருங்க, எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் சாத்தான் மூலம் அவனுக்கு வந்த போதிலும் தேவனை தூஷிக்காதபடி, தேவனை தூஷிக்கணும், அவனை விட்டு பின்வாங்கணும், குறை சொல்லணும் அப்படின்னு வந்துச்சு. ஆனா யோபு பக்தனாகி கர்த்தருக்காக உறுதியா நின்னனால கர்த்தர் அவர் அதிகமாய் ஆசீர்வதிக்கக்கூடியவங்களாய் காணப்பட்டாங்க தேவ பிள்ளைகளே. அது மாத்திரமல்ல, அல்லேலூயா. 6வதாக நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, பிதாவுடைய சித்தம் இயேசு கிறிஸ்துவின் மீது கூட பிதாவுடைய சித்தம் எப்படி நிறைவேறும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற அனுபவத்தில் சாத்தான் கூட என்ன செய்யறான், கிரியை விதத்திலேயே காணப்படாது நம்ம பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, ஏசப்பா கூட பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் சரித்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க தாய் தகப்பன் கூடி வரும் முன்னே பார்த்தீங்கன்னா மரியாள் என்ன செய்யறாங்க, பரிசுத்த ஆவியினால கர்ப்பமாகறாங்க. பாருங்க, எவ்வளோ ஒரு நிந்தையா இருக்கும், எவ்வளோ ஒரு அவமானமா இருக்கும் தெய்வ பிள்ளைங்களே. யோசேப்பை கூட தன்னுடைய மனைவியை துரத்தி விட்டுடலாம், தள்ளி விடலாம் நினைக்கிற விதத்துல அங்குள்ள காரியங்கள் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட அனுபவத்துல கூட பாருங்க, அந்த தாயார் அந்த குழந்தைய என்ன செய்யறாங்க, வயிற்றுல சுமந்து பெற்றெடுக்கிற அனுபவத்துல காணப்படுறாங்க. எவ்வளவோ பேர் அவங்க அந்த மரியாளுடைய தாயே சகோதரர்களே மரியாளை தவறா சொன்னாங்களா நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்தாங்க, அந்த மரியாள் தன்னுடைய குழந்தைய பெற்றெடுத்தாங்க. பெற்றெடுத்த பிற்பாடும் அவங்க சந்தோஷமா நல்ல ஹாப்பியா அந்த குழந்தைய வளர்த்தாங்களா? இல்ல. இந்த காரியங்களை யாரும் அறிஞ்சிட்டா, ஏரோது ராஜா அறிந்து
குழந்தையை கொலை செய்து என்னச்சுன்னா வகை தேடுறான். இதனால பார்த்தீங்கன்னா இவங்க நாசரேத்துக்கு தப்பி ஓடக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுது. பாருங்க, அந்த ஏரோது அந்த தேசத்துல அவ்வளவு 2 வயதுக்குட்பட்ட அவ்வளோ ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்கிறார். ஆனா அதுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாதுகாக்கப்பட. பாருங்க, இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்ற விடாம சத்துருவானவன் அவங்க குழந்தையா இருக்கும் போதே, கர்ப்பத்துல இருக்கும் போதே கிரியை செய்கிற அனுபவம். ஆனா அதுல எல்லாவற்றிலையும் கர்த்தர் அவரை பாதுகாக்கிறார். அது மாத்திரம் பாத்தீங்கன்னா மத்தேயு விசேஷம் 4ஆம் அதிகாரத்துல கூட பிசாசு வந்து என்ன செய்யறான், ஆண்டவருக்கு அவர் வந்து பாருங்க 40 நாள் ஃபாஸ்டிங், தண்ணி சாப்பாடு ஒண்ணுமே இல்லை. ஆனா ஃபாஸ்டிங் வந்ததுக்கு பிற்பாடு அழகா சூப்பரா வாரான். சாத்தான் வந்து ஆண்டவரே என்ன செய்ய, அவர் ரொம்ப பசியா இருக்கிறத பார்த்து, நீங்க உங்களுக்கு ரொம்ப பசியா இருக்குது இல்ல, இந்த கல்லு இருக்குல்ல, அந்த கல்லை நீங்க அப்பமாக்க, நீங்க தேவன் தானே, ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இந்த கல்லை அப்பமா வயிறு நிறைய திருப்தியா சாப்பிடலாமே. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியாது, இவன் சொன்னாதான் அவருக்கு தெரியுங்கிறது மாதிரி அவன் வந்து சொல்றான் தெய்வ பிள்ளைகளே. அது மாத்திரம் பாத்தீங்கன்னா அந்த 5ஆவது வசனத்தை பாத்தீங்கன்னா, தேவாலயத்து உப்புரைக்கின் மேல நிறுத்தி நீங்க தேவனுடைய குமாரனே ஆனா தாழ குதியும். இப்படி 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 கிரியை செய்கிற அனுபவம். அது மாத்திரம் இல்லை, 8ஆவது வசனம், உயர்ந்த மலைக்கு மேலே கொண்டு போய் பூமியோட சகல ராஜ்யங்கள் சகல காரியத்தையும் காண்பித்து நீங்க என்ன செய்ய, சாஷ்டாங்கமா என்ன விழுந்து வணங்குங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இவைகள் எல்லாம் வச்சு உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொன்ன அந்த கர்த்தராகிய இயேசு என்ன செய்யலாம், அப்பாலே போ சாத்தான, உனக்கு தேவனை கர்த்தர் ஒருவருக்கு நீ பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும் விரட்டி விட்டுறாரு. பாருங்க, சாத்தான் கூட பல விதத்தில் அவருக்கு விரோதமாக கிரியை செய்கிற அனுபவத்தில் பல காரியங்கள் அவருக்கு விரோதமாக அனுபவம் காணப்பட்டுச்சு. ஆனா எல்லாவற்றையும் விட்டு எல்லா அவருக்கு விரோதமாக வந்த பிதாவுடைய சித்தம் அவரில் நிறைவேற முடியாத வந்த எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயித்து, கொலோசியர் புஸ்தகம் 2:14-15 வாசிக்கும் போது, கொலோசியர் 2:14-15 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அவருடைய பிதாவுடைய சித்தம் செய்து முடிக்க முடியாத பல காரியங்கள் வந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய தேவன் நமக்கு எதிரடியாகும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். தேவனாய் கர்த்தர் எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தாங்க, உரிந்து கொண்டு அவை எல்லாவற்றையும் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில அவர் வெற்றி சிறந்தார். பிதாவுடைய சித்தத்தை பரிபூர்ணமா செய்து முடிக்கக்கூடியவங்களா காணப்பட்டாங்க தெய்வ பிள்ளைகளே. கடைசியாக பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 11:2 வாசிக்கும் போது வாசிங்க, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தியனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தெய்வ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏசப்பாவுடைய வருகைக்கு போகக்கூடிய ஜனத்தை எப்படி போக விடாம தடுக்கலாம், கர்த்தருடைய வருகைக்கு போகக்கூடிய ஜனத்தை எப்படி போக விடாம தடுக்கலாம். அதான் அங்க சொல்லப்படுது. பக்தனாகிய பவுல் சொல்றாரு, நான் உங்களை கிறிஸ்தியனும் கற்புள்ள கன்னிகையா கிறிஸ்தியனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்த படியால் உங்களுக்காக தெய்வ வைராக்கியம் கொண்டிருக்கேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்ப்பமான தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ வென்று பயந்திருக்கிறேன் என்று சொல்றார். ஏன்னா அப்போ ஆதியாகமத்தில் ஆரம்ப புஸ்தகத்திலே பார்த்தீங்கன்னா தேவனால் பாதுகாக்கப்பட்ட, தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த தேவனாலே தேவனுடைய சாயலின்படி தேவனுடைய ரூபத்தின்படி தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைங்களை யாரு கெடுத்தா, சாத்தான் கெடுத்தான். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய தோட்டத்துக்குள்ள ஆண்டவராலே உண்டாக்கப்பட்டவங்களே கெடுத்துட்டான். இன்னைக்கும் புதிய ஏற்பாட்டு சபையே சாத்தான் கெடுத்துருவானோ அப்படிங்கிற பயம். ஒரு வாலிப பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்கன்னா அந்த தாயாருக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கவலையாக, எங்கள் பிள்ளைக்கு எதுவும் வந்துடக்கூடாது, என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறது வரைக்கும், என் பிள்ளைக்குன்னு ஒரு காரியம் ஆகிறது வரைக்கும் என் பிள்ளைய பாதுகாக்கணும். ஸ்கூல் போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் வந்தாலும் என் பெண் பிள்ளைன்னா ஒரு தாயார் நினைச்சிருப்பாங்க, அவங்க மேலே ஒரு கண் வைத்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காக அப்படி பண்ணுவாங்க. அதே போல சாத்தான் கெடுத்துருவானோ அப்படின்னு சொல்லி இந்த பவுல் அப்போஸ்தலன் என்ன செய்றாரு, பயப்படுற அனுபவத்துல வாசிக்கிற தெய்வ பிள்ளைகளே. அது போல அந்த நாட்கள்லையும் பாருங்க, கர்த்தருக்காக நிற்கிறவங்க, கர்த்தருக்காக நல்ல
ஊழியம் செய்யணும், தேவனுடைய நாம மகிமைப்படும்படியான அனுபவத்தில் காணப்படணும் அப்படின்னு சொல்லி யார் யார் கர்த்தருக்காக ஊழியம் செய்து கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கணும் நம்ம நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் என்ன செய்ய சாத்தான் கீழே விழச்சுகிற அனுபவத்தில் ஊழியர்கள் மாத்திரமல்ல விசுவாசிகளையும் கீழே விழ பண்ணக்கூடியவங்களா காணப்படுற அந்த பிள்ளைகளை பாருங்க எப்படி ஏவாள தந்திரமா வந்து தோட்டத்தை விட்டு விலகிறதுக்கு கிரியை செஞ்சாங்களோ இந்த நாட்களை பாருங்க தந்திரமா சபைக்குள்ள தேவ ஜனத்துக்குள்ள சாத்தான் கிரியை செய்யக்கூடிய அனுபவத்தில் காணப்படுற அந்த பிள்ளைகளை பாருங்க சாத்தானுக்கு என்ன செய்யும் ஒவ்வொருத்தருக்கும் பயோடேட்டா நல்லா தெரியும் தெய்வ பிள்ளைகள். நீங்கள் இன்றைக்கி நல்லா ஜோம் பண்ணணும், எல்லா சர்ச்சு எல்லா ஆராதனைக்கும் போகணும், எல்லா கூட்டங்களுக்கும் போகணும், இந்த வருஷத்தில் எல்லா கூட்டத்தையும் அட்டன் பண்ணணும், தெய்வ சமூகத்திலே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த வாஞ்சித்தீங்கன்னா நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் போராட்டம். கூட்டத்துக்கே போக முடியாதபடி, சபைக்கே போக முடியாதபடி, ஊழியர்களோட ஐக்கியம் இல்லாத விதத்தில் என்ன செய்வோம் உங்களுக்கு ஒரு சோதனையை கொண்டு வரும். நல்லா ஜெபிக்கணும், தனி ஜெபம் போகணும், ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், வரங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் என்ன செய்யும் சோதனை வரும். நல்ல தாழ்மையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், அன்பா இருக்கணும், கனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் சாத்தான் போராட்டம் சோதனை கொண்டு வரக்கூடிய அனுபவத்துல எப்படி ஏதேன் தோட்டத்திலிருந்து தம்முடைய பிள்ளைங்களை வெளியே கொண்டு வந்து சாத்தான் கிரியை செய்யணும். அப்படி தேவனுக்காக வாழணும், தேவனுக்காக கிரியை செய்யணும், கர்த்தர் சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், தாழ்மையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறவங்களுக்கு தான் சோதனை வரக்கூடிய அனுபவத்துல காணப்படும் கொண்டு வரும் அந்த தெய்வ பிள்ளைங்களை. அது மாதிரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல பார்த்தீங்கன்னா செல்லுக்கு எல்லாருமே அடிமை. ஊழியர்கள் ஜனங்கள் எல்லாம் சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாருமே செல்ஃபோனை அமைதியாயிருவாங்க. செல்ஃபோனை பார்த்தா எந்த சுச்சுவேஷனில் சந்தோஷமாயிருவாங்க. அது மட்டும் இருந்தாலே இப்போ சாப்பாடு கூட வேண்டாம், அதுவே வாழ்க்கை, அதுவே தஞ்சம். அதை வச்சுக்கிட்டு பாருங்கள் சாத்தான் அப்படி என்ன செய்திருக்கிறான் வஞ்சிருக்கான். அதே போல் கூட்டம், ஜபம், தேவ சமூகம் இது ஒன்றுமே வேண்டாம், செல்ஃபோன் மட்டும் போதும் அப்படிங்கிற அனுபவத்தில் பாருங்கள் எல்லாரும் செல்ஃபோன்லேயே விழுந்து கிடக்கிற அனுபவத்தில் சாத்தான் என்ன செய்துட்டான் அப்படி ஒரு வஞ்சனை. கர்த்தருடைய வருகைக்கு ஜனங்கள் புகக்கூடாது அப்படி ஒரு மாயையின் வலைக்குள்ள அவங்க இருதயத்துக்குள்ள உலகம் தான் இருக்கு, அவங்க இருதயத்துக்குள்ள செல்போன் தான் இருக்கிற விதத்துல அந்த தேவ ஜனத்தை கர்த்தருடைய வருகைக்கு போக விடாம தடுக்கக்கூடிய அனுபவத்தில் காணப்பட. அது மாதிரி அந்நிய அன்பு பாத்தீங்கன்னா ஒரு என்ன செய்வோம் ஏசப்பாவை அதிகமா நேசிக்க விடவே மாட்டேன். பாத்தீங்க எவ்வளவு ஏசப்பா அதிகமா நேசிக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்பாங்க. அவங்களுக்கு நேசிக்க முடியாது. கணவனை அதிகமா நேசிப்பாங்க, மனைவி அதிகமா நேசிப்பாங்க, பிள்ளைங்களை அதிகமா நேசிப்பாங்க. ஊழியர்கள் சிலர் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்க கூட விக்கிரகமா வச்சிருப்பாங்க தெய்வ பிள்ளைங்களை. சாத்தான் என்ன செய்வான் கர்த்தரை நேசிக்க விட மாட்டான். மனைவி, பிள்ளைங்க, குடும்பம், கோத்திரம், அது இது பணம், பொருள், சொத்து, ஆஸ்தி இதெல்லாம் நல்லா நேசிக்கணும், நல்லா இது பண்ணுவோம். ஆனா கர்த்தரை நேசிக்க விடவே மாட்டான். ஏன்னா தெய்வங்க கர்த்தருடைய வருகைக்கு பெயர்வாங்கல்ல, அதனால போக விடாம தடுக்கக்கூடிய அனுபவத்தை. அது மாத்திரம் துருபதேசம் பார்த்தீங்க எப்படியும் வாழலாம், எப்படியும் ஜீவிக்கலாம். நம்ம ஜோம் பண்ணோம், இது பண்ணோம், எப்படி வேணாலும் வாழலாம். பாருங்க வருஷக்கணக்காக பிறந்ததுலேருந்தே பெந்தேகோஸ்து அனுபவத்தில் வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் என்ன செய்திருப்பாங்க துருபதேசத்தை கேட்டு நகை நட்டுகளை போட்டு ஒரு பின்மாற்றமான அனுபவத்தில் என்ன செய்திருவாங்க மாற்றப்படும். எப்படி நம்ம வாழ்ந்துக்கலாம், எப்படி வேணாலும் அந்யோன்யம் எப்படிப்பட்ட அனுபவத்திலே பாவத்திலே வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்லி பாருங்க. இந்த நாட்டில் அநேகர் சத்தியத்தில் நல்ல சத்தியத்திலே ஊர்னவங்க, சத்தியத்திலே வாழ்ந்தவங்க பின்மாற்றமான அனுபவத்தில் மாற்றப்பட்டிருக்காங்க. அது மாதிரி பலவிதமான எண்ணங்கள் சிந்தனையை கத்தர் கொண்டு வந்து ஒருத்தங்களுக்கு உள்ள தந்திரமா உள்ள நுழைந்து அவங்களுக்குள்ள என்ன இருக்காது சமாதானம் இருக்காது. அவங்க மூலம் மற்றவங்களுக்கும் சமாதானம் இல்லாம மாற்றிடுவான் தெய்வ பிள்ளைங்க. திருடம் கொல்லும் அழிக்கும் வரான்னு சொல்லி மாதிரி ஒருத்தங்களுடைய இதயத்துக்குள்ள அவங்க சந்தோஷமா நல்ல கத்தருக்குள்ள சந்தோஷமா சமாதானம் வாழன்னு நினைப்பாங்க. அந்த சாத்தான் உள்ள வந்து சமாதானத்தை எடுத்துருவோம், சந்தோஷத்தை எடுத்துருவோம், நிம்மதியை எடுத்துருவோம், எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கள சமாதானமற்றவங்க, நிம்மதியற்றவங்களை மாற்றி தெய்வ சமூகம், தேவனுடைய காரியம் எல்லாவற்றையும் விட்டு அப்படியே தள்ளி நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய அனுபவத்தில் என்ன செய்வோம் மாற்றப்பட்டுருவோம். தெய்வ பிள்ளை இதுமா இப்படி இதே போல கத்தருக்காக நிற்கணும், வாழணும், ஜீவிக்கணுங்கிறவங்கள சாத்தான் எப்படியாவது விழத்தள்ளணும்னு கிரியேச்சு. நம்ம இதெல்லாம் கேட்கிற நாம ஆண்டோட சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் அறிந்து அவை எல்லாவற்றையும் நம்ம ஒப்பு கொடுக்காம நமக்கு விரோதமாயிட்டு அப்படி சொப்பனங்கள் எப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தெய்வ பிள்ளைகளை நம்ம எப்படிப்பட்ட அனுபவத்தில் பலவிதமான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் நம்ம உறுதியாய் நம்முடைய வாழ்க்கையில பற்றி பிடிப்போமானா கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தை ஜெயமாய் முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம்.